கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the God's holy name. காலங்கள் என்கிற தலைப்பிலே நாம் இந்த நாட்களிலே தேவனுடைய சத்தியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். In the title called Dispensations, these days we are meditating about the truths of God. காலங்கள் என்று சொல்லும் பொழுது மனுஷனை குறித்துள்ளதான தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் எடுத்ததான சந்தர்ப்பங்களுக்குத்தான் காலங்கள் என்று பெயர். When we say about dispensations, we understand that there has been a certain amount of time consumed by God in order that His plan concerning man may be fulfilled in him, and these periods are called as dispensations. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மனுஷனை குறித்துள்ளதான தேவனுடைய நித்திய நோக்கத்தை தேவன் தம்முடைய மனதிலே வைத்துக் கொண்டு காலாகாலங்களாக செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார். Having the plan concerning man in his mind for eternity, Lord in diverse manners of times had been working with this man. நேற்றைய தினத்திலே முந்தின நித்தியத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் எவ்விதமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி நாம் சிந்தித்தோம். Yesterday we meditated about the fact in which as to how in the former eternity God the Father, Son and the Holy Spirit were working together. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதன் பிறகு தேவனுடைய சிருஷ்டிப்பாகிய முதலாவது சிருஷ்டியாகிய தூதர்களில் ஒரு வகுப்பினரை, அதாவது விழுந்து போன கூட்டத்தாரை குறித்து சிந்தித்தோம். Subsequently we also meditated about one group of beings which were created in the former eternity, which were called the angels. தேவனுடைய சிருஷ்டிப்பிலே முதலாவது சிருஷ்டிப்பு தான் தூதர்கள். Of all the creations of God, the first and the foremost creation were the angels. தேவன் தூதர்களை சிருஷ்டிப்பதற்கு முக்கியமான நோக்கங்கள் உண்டு. There were also specific reasons why God had to create these angels. அவர்கள் தேவ சமூகத்தில் நின்று தெய்வத்தை தொழுது கொள்ளும்படியாகவும், in order that they may steadfastly be found in the presence of God and worship Him, அவருடைய சாயலையும் ரூபத்திலையும் சிருஷ்டிக்கப்படுகிறதான மனுஷருக்கு பணிவிடை செய்யும்படியாகவும் அவர்கள் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டார்கள். and also that they may serve and minister unto the men which would be created in the likeness and image of God. They were created. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துடைய 14வது வசனத்திலே இவர்கள் எல்லாரும் ரட்சிப்பை சுதந்திரிக்கப்படும் நிமித்தமாக அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். As we read in the Hebrews chapter 1 verse 14, are they not all ministering spirit sent forth to minister for them who shall be heirs of salvation? ஆனால் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஊழியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னே அவர்களுக்கு ஒரு சோதனை காலம் இருந்தது. But before the ministry for which they have been created that they would receive, there was also a dispensation of trial kept for them. அந்த சோதனையின் காலத்திலே ஒரு கூட்டத்தார் விழுந்து போனார்கள். In that period of temptation and trial, a particular group fell down. தூதர்களிலே நான்கு வகுப்பினர் உண்டு நான் உங்களுக்கு சொன்னேன். Yesterday I expounded with you that there are 4 divisions in the midst of angels. எபேசியர் 1ஆம் அதிகாரத்துடைய 20ஆம் வசனத்திலேயும் கொலோசையர் 1ஆம் அதிகாரத்துடைய 16ஆம் வசனத்திலேயும் ரெண்டு இடத்திலே படிக்கும் பொழுது அந்த நான்கு கூட்டத்தாரையும் நமக்கு காணலாம். In Colossians 3:16 and Ephesians 4:20 we can read about these 4 groups. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதிலே விழுந்து போன கூட்டத்தாரை குறித்தும் அவர்களுக்கு தேவனாலே தீர்மானிக்கப்பட்ட நியாய தீர்ப்புகள் எப்படிப்பட்டது என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். In this I also explained to you as to what has happened to those group of people which is angels which have fallen down, and also the 7 kinds of judgments which have been pronounced upon them. முதலாவது தேவ சமூகத்திலிருந்து அவர் தள்ளப்பட்டது. First and the foremost, they were pushed aside from the presence of God. இரண்டாவது ஏதேனில் உண்டான நியாய தீர்ப்பு. Subsequently the judgment that was given in the Eden. மூன்றாவது கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு உண்டான நியாய தீர்ப்பு. And thirdly it was the judgment that was pronounced upon Satan on Calvary. நான்காவது சபை செலுத்திக் கொண்டிருக்கிற நியாய தீர்ப்பு. And fourthly it is the judgment which is now being pronounced by the church. ஐந்தாவது சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது வானத்திலே யுத்தம் உண்டாகி மீகாவேலும் அவனைச் சேர்ந்தான தூதர்களும் சாத்தானை வெட்டி கீழே தள்ளுவது. Fifthly, at the time when the church would be taken up, archangel Michael and his host will come together, smite the Satan and put him aside. ஆறாவது 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பு அவன் கட்டி பாதாளத்திலே வைக்கப்படுவது. Sixthly, prior to the millennial rule, Satan will be bound and put into the hell. ஏழாவதாக கோகு மாகோகு யுத்தத்துக்கு பின்பு அவன் அக்னியும் கந்தமும் இருக்கிற
நித்திய அக்னி கடலிலே தள்ளப்படுவது. Seventhly, he shall be pushed into the lake of fire and brimstone after the war of Gog and Magog. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவைகளை நேற்றைக்கு வசன ஆதாரத்தோடு கூட நான் உங்களுக்கு விளக்கி காண்பித்தேன். All these things I did explain to you yesterday with the evidences of the scripture. தூதர்களில் ஒரு கூட்டம் பேர் விழுந்து போனாலும் இன்னும் கோடாகோடி தூதர்கள் தேவ சமூகத்தில் நின்று தேவனை தொழுது கொள்வதாகவும் மறுபகுதியிலே ரட்சிக்கப்படுவதான ஜனங்களுக்கு பணிவிடை ஆவிகளாகவும் காணப்படுகிறார்கள். Despite the fact that one group of angels have fallen down, there are millions and millions of angels still being found in the presence of God, ministering unto the servants and the children of God who will inherit his kingdom. தூதர்கள் மனுஷனை போல அல்ல, மனுஷனுடைய உடலமைப்பு போல அல்ல. அவர்கள் நீண்ட ஆயுசுள்ளவர்களாகவும் அவர்கள் அழிவில்லாதவர்களாகவும் அவர்கள் வெளியேறப்பட்டதான கற்களாலே அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாகவும் காணப்படுகிறார்கள். The angels are not like men, both physically and spiritually. They will not be acting also like men, but they are formed of the precious stones that they would live for everlasting of days. மனிதனுக்கு இருக்கிறது போல தாகம், பசி, பலவீனம், வியாதி, களைப்பு, சோர்வு இப்படிப்பட்டவர்களுக்கு தூதர்கள் நீங்களாயிருக்கிறார்கள். Just as man has passions such as thirsty, hunger and all other sort of emotions, the angels are not subject to all these emotions, but they are free from all these. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவர்களை குறித்து சங்கீதக்காரன் ஒரு வசனத்திலே சொல்லுகிறார். About them, psalmist says in one of his verse, 103ஆம் சங்கீதத்தினுடைய 20ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, as we read Psalm 103 verse 20, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is mentioned there? அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்ய அவருடைய பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, நீங்கள் எல்லோரும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். Bless the Lord, ye his angels that excel in strength, that do his commandments, hearkening unto the voice of his word. இவர்கள் பலத்த சௌரியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. They are called as the one which excel in strength. அப்படியானால் அவருடைய பலம் என்ன என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். If that is the case, you probably have a question as to what is their strength. பலத்த சௌரியவான்கள் சொல்லி இருக்கிறதே, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? They are mentioned to be excellent in strength. If that is the case, what does that mean? வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை படிக்கும் பொழுது, as we come to the book of Revelation chapter 10 first 2 verses, அங்கே ஒரு பலமுள்ள தூதன் பறந்து வருகிறதாக யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய தரிசனத்திலே காண்கிறார். John the apostle beheld in his vision a couple of angels coming with all their strength flying down. அவன் ஒரு காலை சமுத்திரத்தின் மேலும் இன்னொரு காலை பூமியின் மேலும் வைத்துக்கொண்டு சிங்கம் கட்சிக்கிறது போல கட்சிக்கிறான். He kept one of his feet upon the sun and another feet upon the fire, and he also roared like the lion that would roar. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவன் பலமுள்ள தூதன் என்று யோவான் அப்போஸ்தலன் காண்கிறான். Apostle John has beheld him as an angel of might. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, when we come to the prophetic book of Isaiah chapter 37, 36வது வசனத்திலே, in verse 36, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்ததான அசீரியர்களை ஒரு தேவதூதன் ஒரு இரவிலே 185,000 பேரை ஒரே நாளிலே ஒரே இரவிலே சங்கரித்து விட்டான். An angel of God has come against those enemies which have come against the Israel. He visited the enemies in one particular night and smitten about 180,000 enemies on that very night. நீங்கள் எசாயா 37ஆம் அதிகாரத்தினுடைய 36ஆம் வசனம் ஒன்று படியுங்கள். Let's read 37 Isaiah verse 36. அப்பொழுதே கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். 185,000 பேரை சங்கரித்தான். He is smitten about 185,000. ஒரே இரவிலே 185,000 பேரை ஒரு தூதன் சங்கரித்தான் என்று சொல்லி இருக்கிறார். It is mentioned here, just in a night one angel smote about 180,000 people. இதிலே இருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம், அவர்கள் பலத்த சௌரியவான்கள். Hence from this we understand that they are excellent in strength. இவ்வளவு பலத்த சௌரியவான்களாய் இருந்தாலும் கூட அவர்களுக்குள் இருக்கும் விசேஷம் என்ன? In spite of being so excellent in strength, as to what is the speciality that dwells in them. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், அவருடைய வார்த்தையை கேட்டு வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற தூதர்களே. Psalmist says therefore very clearly that ye angels
which hearken unto the word and do accordingly. வார்த்தையை கேட்டு அதன்படித்தான் செய்வார்களாம், அதை தவிர வேற ஒன்றுமே செய்ய மாட்டாங்களாம். They will listen to the word and it is mentioned they would just do what the word say. அது எப்படி நம்ம ப்ரூஃப் பண்றது? How can we prove that? நீங்க தானியேல் 9 10 அதிகாரங்களை படிக்கும் பொழுது, as we read the book of Daniel chapters 9 and 10, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்மானிக்கப்படுவதான சிறையிருப்பின் நாட்கள் முடிய போகிறது என்பதை தானியேல் அறிந்தபோது, when Daniel come to an understanding that the days of captivity which have been predestined for the people of Israel will come to an end, அவன் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். he humbled himself in the presence of God and started to pray. ஜெபம் பண்ணும்படியாக தன்னுடைய மனதை செலுத்தின அந்த நேரத்திலேயே அந்த ஜெபமானது தேவனுடைய சமூகத்திலே கேட்கப்பட்டது. At the very time he humbled himself and started to pray in the presence of God, that very moment his prayer was being heard in the presence of God. உடனே தேவ செய்தி கொடுக்கக்கூடியதான காபிரியேல் தூதனை ஆண்டவர் அந்த பதில் கொடுக்கும்படியாக அனுப்பிவிட்டார். Therefore at once God the Father called Gabriel, who will go back to him and give a response to his prayer. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்பொழுது நடந்தது என்னவென்றால், பெர்சியா ராஜ்யத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தான் அந்த ஆவி, அந்த பிரபுவா என்கிறான் அந்த ஆவியானது காபிரியேல் தூதனை வந்து தடை பண்ணினது. At that point of a time, what has happened was that the ruler of Persia, which was a spirit that has came in between, so that would hinder the spirit that comes back with a response from God. தானியேலுக்கு பதில் கொண்டு போகாதே என்று சொல்லி அந்த தேவதூதனை இந்த ஆவி வந்து தடை பண்ணுகிறது. This particular spirit came in between and blocked this angel that it would not come back and provide an answer unto the prayer of Daniel. இந்த நேரத்தில் என்ன சம்பவித்தது? What has happened at this point? அதாவது தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, எனக்கு உதவியாக மீகாவேல் வந்தான் என்று நீங்கள் தானியேல் 10 அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தில் படிக்கிறோம். In chapter 10 verse 17 of the book of Daniel, we understand that Michael was sent so that he would come and help me. காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க ஒருவேளை சொல்ல நினைக்க கூடும், ஓஹோ காபிரியேல் நம்ம வீக்கான ஆளா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? Probably you may think to yourself whether Gabriel is weak. காபிரியேல் வீக்கான ஆள் அல்ல, எல்லா தூதர்களும் பலம் உள்ளவர்கள். Beloved, Gabriel is not weak. Matter of fact, of all the angels, he is the strongest. ஏனென்றால் நேற்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசை கட்டுவதற்கு ஒரு தூதன் போதுமானவராயிருந்தான். Because I told you yesterday that one angel was enough to bind one Satan which has had the strength to deceive the whole world. அப்படியானால் இந்த பெர்சியா ராஜ்யத்துக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியை மேற்கொள்வதற்கு அந்த செய்தியை கொண்டு வருகிறதான காபிரியேல் தூதனால் கூடாதோ? If that is the case, as this Gabriel was bringing an answer to the prayer, will that be impossible for this angel to destroy the spirit of Persia that attempts to hinder the answer that reaches the man of God? It is possible. ஆனால் காபிரியேலுக்கு சண்டை போட வேண்டிய, யுத்தம் பண்ண வேண்டிய உத்தியோகம் கொடுக்கப்படல. But for Gabriel, the duty to wage a war has not been given. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த வேலை கொடுக்கப்படாதனால இவர் ஃபைட் பண்ண வந்த நேரத்துல பேசாம உட்கார்ந்துட்டார். In the absence of such a commandment, when the spirit came to hinder, he kept himself quiet. ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற தேவன் வந்து ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒவ்வொரு டியூட்டி கொடுத்திருக்கிறார். Because God in the heaven for each and every group provided distinct works to perform. ஆகையால் இன்னொரு ஆள் செய்கிற வேலையில இவங்க பிரவேசிக்க மாட்டாங்க. Henceforth, what one has to perform as his duty, the others will not hinder. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்போ காபிரியேல் சொல்லுகிறான், எனக்கு உதவியாக மீகாவேல் வந்தார். என்ன மீகாவேலுக்கு வேலை என்று கேட்டால் யுத்தம் பண்ணுகிற வேலை. Now say at Gabriel, in order to assist me, Michael has come, because the primary duty of Michael is to fight against. மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் மலுசர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். Michael and all the host of angels that are attached to him, they fought against this great dragon. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்து அவளை கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறதான வேலை அன்றைக்கு மீகாவேலின் கையில் கொடுக்கப்பட்டிருந்தது. Because in the Old Testament period, this duty of delivering the people of God and bringing them into the land of Canaan is a duty, a law vested in the hand. தானியேல் 12ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற
மிகாவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. As we read the 12th chapter of book of Daniel, verse 1, there we read, and at that time shall Michael stand up, the great prince which standeth for the children of thy people. இப்பொழுது மீகாவேலுக்கு புதிய ஏற்பாட்டு சபைக்காக யுத்தம் பண்ணக்கூடிய உத்தரவாதம் இந்த கிருபையின் காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. But for now in the dispensation of grace, a duty to fight for to Michael. அதுதான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் நினைக்கப்படுத்தோம். மீகாவேலும் அவரை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணுகிறார்கள். That's the reason why we studied yesterday that both Michael and his host of angels have fighten. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் இந்த ஸ்தலத்தில் இப்போது என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அவர்கள் தங்களுடைய வேலையைத்தான் செய்வார்கள், இன்னொரு வேலையில அவர்கள் தலையிட மாட்டார்கள். What I want to tell you here is that each one will do the duty for which they are assigned, but they will not put their head into others' business. சொன்னதை மாத்திரம் செய்வாங்க. நம்ம அப்படி இல்ல, சொன்னதை செய்ய மாட்டோம். அதுல கொஞ்சம் கூட்டியோ குறைச்சோ, அப்படி செய்தா என்ன, இப்படி செய்யாட்டா என்னன்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு நிப்போம். They will just do what they are commanded to do, but in our case we will, instead of doing what has been commanded to us, we will try to ask questions as to why if I do this, why if I do it that way, so on and so forth. சொன்னதை சொன்னபடியே செய்வோம் என்று நமக்கு சொல்ல முடியாது. We cannot say that we did just what has been commanded unto us. நான் சிறு பையனாக விசுவாச வீட்டில் இருக்கும்போது, when I used to be in the faith home as a small lad, எங்களுக்கு ஒரு நடத்திப்புக்கார சிஸ்டர் இருந்தார்கள். we used to have a leading sister. அவர்கள் ஒரு நாள் என்ன சொன்னார்கள், தம்பி சக்கரை வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்க. On one day she told to me, brother, go and fetch some sugar. ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னால, that is probably about 25 years ago, 50 காசு கொடுத்தாங்க. She had given me 50 naya paisa with me. ரெண்டு கடையில இருந்து வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. She said you have to go to 2 shops and buy from them. நான் கேட்டேன், ஏன் ரெண்டு கடையில இருந்து வாங்கணும்னு கேட்டேன். I asked her as to why must I go and buy from 2 shops. அவங்க சொன்னாங்க, தம்பி ஒரு கடையில கொஞ்சம் ஜாஸ்தியா கிடைக்கும், ஒரு கடையில கொஞ்சம் கம்மியா கிடைக்கும், ஆகையனால ரெண்டு கடையில இருந்து வாங்குனாங்க. She said, தம்பி, in one shop you will get adequate amount, but another shop you will get less than adequate. ஒரு கடை விட்டு இன்னொரு கடைக்கு போணும்னா இன்னொரு கிலோமீட்டர் போணும். If I were to go from one shop to another shop, that means I need to go another kilometer extra. மத்தியான வேளை ரொம்ப வெயிலா இருக்கு. That was a middle of a day which was of course very hot. நான் கீழ்ப்படிஞ்சேன். I obeyed. ஆனா அவங்க சொன்னபடி கீழ்ப்படியல. But I did not obey just as how she expected me to obey. என்ன பண்ணேன்? What did I do? இங்க இருந்து விசுவாச வீட்ல இருந்து போகும்போது ஒரு பேப்பர் எடுத்துட்டேன். As I was going from the faith home, I took one paper. ஒரே கடையில வந்து சீனி 50 காசுக்கு வாங்குனேன். I went to one shop, collected sugar. ஒன்றுல கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுனேன். I put in one particular packet little extra. ஒன்றுல கொஞ்சம் கம்மியா வச்சேன். And another packet I put short in measure. ரெண்டையும் ரெண்டாக கட்டி அந்த சிஸ்டர்ட்ட கொண்டு கொடுத்தேன். Then I packed them as two different packets, took it to the sister and gave it to her. அவங்க உடனே பார்த்துட்டு சொல்லு, நான் சொன்னது சரிதானேன்னு கேக்குறாங்க. She looked at that and said, is it not true what I told to you? ஆமா ஆமாக்கா, நீங்க சொன்னது சரிதான். அதான் ரெண்டு கடையில வாங்கி இருக்கு பாருங்க, ஒன்னு கம்மியாகும் ஒன்னு ஜாஸ்தியா இருக்கு. I told to her stating that, yes akka, what you said was absolutely right. Look at here, one packet was big, another packet was small. இது மனுஷனுக்குள்ள இருக்கிற சுபாவம். அது அப்படியே செய்ய மாட்டோம், நம்ம ஏதாவது ஒரு குல்மால் பண்ணி வைப்போம். This is the human nature. We will not do just as what has been asked from us. We will do a little bit of mischievousness and then do it. ஆனால் இதே வேலையை இந்த சக்கரை வாங்குறதுக்கு ஒரு தேவதூதன் அனுப்புனா அவன் நிச்சயமாகவே அவங்க சொன்னபடியே வாங்கிட்டு வந்திருப்பான். But on the other hand, if an angel is summoned to do this job of buying the sugar, he would have just done what has been asked from him to do. என்ன தேவனுடைய வசனம் சொல்லுகிறது? அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற அவருடைய பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே, நீங்கள் எல்லோரும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். Because the word of God says very clearly, bless the Lord, ye his angels that excel in strength, that do his commandments, hearkening unto the voice of his word. இது தூதருடைய சுபாவத்தில் ஒன்று. This is one of the part of the characters of angels. இரண்டாவதாக, secondly, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்பொழுது, when you come to the book of Revelation chapter 22, 8-9 வசனங்களிலே, as we read verses 8 and 9, அங்கே நாம் ஒரு தேவதூதனை காண்கிறோம். there again we notice an angel of God. அவன் என்ன செய்கிறான்? What does he do? அதாவது அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே காணப்படுகிற சகல சம்பவங்களையும் யோவான் அப்போஸ்தலனுக்கு காண்பித்த தூதனவன். That means this particular angel is the one
which brought to the vision of John the Apostle all the things which have been mentioned in the book of Revelation. இந்த தரிசனங்களை எல்லாம் காண்பித்தபடினாலே யோவான் அப்போஸ்தலன் என்ன செய்தார்னு கேட்டால் அந்த தூதனுடைய காலில் போய் விழும்படியாய் போகிறார். Just because he has brought to the vision all these instances that were to take place, that is mentioned in the book of Revelation, John the Apostle endeavored to go and fall prostrate at the feet of this angel. உடனே தேவதூதன் என்ன சொல்லுகிறான்? You know what did the angel say at once? என்னை தொழுது கொள்ளாதே, தேவனை தொழுது கொள். Do not worship or bow before me, but worship and bow before God. தேவதூதனுடைய காலிலே யோவான் அப்போஸ்தலன் விழப்போகிற நேரத்திலே அந்த தொழுகையை, அந்த ஆராதனையை அந்த தூதன் ஏற்றுக்கொள்ளவில்லை. At the time when John the Apostle attempted to fall down at the feet of the angel, that angel did not accept that prostration and he said no. அப்ப இதல நீங்க என்ன விளங்கிக் கொள்கிறீங்க? Hence, as to what do we understand from this? இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் தூதர்களை வணங்குகிறார்கள். Today many Christians have the habit of worshiping the angels. மிகாவேல் தூதனை வணங்குகிறார்கள். They worship Michael. சில தூதருடைய பெயரை சொல்லி அவர்களுடைய சிலைகளை செய்து வைத்து ஆராதனை செய்கிறார்கள். Some people proclaim the names of angels and they even make idols out of those and they make worship towards that. இந்த சந்தர்ப்பத்திலே தேவதூதன் என்ன சொல்லக்கூடும்? At this particular time, what probably the angels would say? ஜனங்களே என்னை தொழுது கொள்ள வேண்டாம். O ye men, do not worship us. தூதர்கள் ஆராதிக்கப்படத்தக்கவர்கள் அல்ல. Because the angels are not worthy to be worshipped. மனுஷர்கள் தூதர்களை தொழுது கொள்ளுகிறதை அவர்கள் விரும்புகிறதே இல்லை. Neither do they like that the men worshiping them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மூன்றாவதாக, thirdly, தூதர்களுக்குள்ள இருக்கிற ஒரு விசேஷம், another significant thing which is in the angel. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, when we come to the book of Isaiah chapter 6, உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை காண்கிறார். in the year in which King Uzziah passed away, a vision was given to Isaiah. அங்கே கேருபீன்களை பற்றியும் சேராபீன்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. There we read about both cherubims and cherubims. 6ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தில் படிக்கிற நேரத்திலே, as we read beginning from verse 3 of chapter 6, இந்த கேருபீன்களும் சேராபீன்களும் என்ன செய்கிறது? what do these cherubims and the seraphims do? ரெண்டு சட்டைகளால பறக்கிறது. They fly with the two of the wings. ரெண்டு கைகளால கண்களை மூடுகிறது. with two of the wings they cover their eyes. படிங்க 6ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இவர்கள் தங்களை மறைத்துக் கொள்ளுகிறார்கள். They cover themselves. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தங்களை வெளிப்படுத்தாதபடிக்கு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று தெய்வத்தையே உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். In order that they might not manifest themselves, they went about saying that the Lord of hosts is holy, holy and holy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதாவது அவருடைய தன்மை என்னவென்று கேட்டால், அவர் தேவன் சொன்னதைத்தான் செய்வார்கள். That means their nature is that they will only do what they have been commanded by God the Father to do. மற்றவர்கள் தங்களை ஆராதிக்கிற விரும்ப மாட்டார்கள். They will not like the others worshipping them. தங்களை மறைத்துக் கொள்ளுகிறார்கள். And they also cover themselves. இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டா, another thing is that பொதுவாக ஒரு குற்றவாளியை கூட அவர்கள் தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்கள். Generally, even if a person is guilty, they will not make that person, they will not condemn that person with this guilt. நீங்கள் முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை படிக்கும்போது, as you come to 1 Peter chapter 2 verse 11, யூதா எழுதின நிருபம் 9ஆம் வசனத்தையும் படிக்கிற நேரத்தில், as you also read Jude verse 9, யூதா 9ஆம் வசனம் ஒன்னு படிங்க. யூதா 9ஆம் வசனம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், மோசேயினுடைய சரீரத்தை குறித்து சாத்தான் குற்றப்படுத்தி பேசின நேரத்தில் இந்த பிரதான தூதனாகிய மிகாவேல் அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், at a time when the devil disputed about the body of Moses, this angel Michael did not have a railing with them in accusation. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லுகிறான். On the other hand, he said, the Lord rebuked thee. பொதுவாக நம்ம கூட சாத்தானை விட மாட்டோம். சாத்தானே போ, சாத்தானே
சபிக்கப்பட்ட சாத்தானே, பொல்லாத சாத்தானே, எச்சி பிசாசு, அந்த பிசாசு, இந்த பிசாசு, பிசாசு என்றோம். Even we, for that matter, will not let Satan just as he is, but on the other hand, we will rebuke him with all kinds of words. மோசேயுடைய சரீரத்தை அடக்கம் பண்றதுக்குள்ள டியூட்டியை ஒரு மீகாவேல் தூதனுடைய கையில் ஆண்டவர் ஒப்படைச்சார். But here we notice that the duty to bury the body of Moses was given into the hands of Michael. அவன் தான் அடக்காரம் நடத்துறான். It was he who conducted the funeral service. அடக்கம் பண்ண போற நேரத்துல சாத்தான் அங்க வந்தான். At the time when the funeral service was to be initiated, the devil had come there. என்னத்துக்கு வந்தான்? Why did he come there? சாத்தான் சாதாரணமான ஆள் அல்ல. Because the devil is not an ordinary being. செத்த விற்பாடு பாடியை விட மாட்டேங்கிறான். அவன் உயிரோடு இருக்கிறவனை விட்டுருப்பானா? He says that even when the body is dead and gone, I will not let them consider. Would he ever allow the body that liveth to go in its way? செத்த விற்பாடே போராளுக்கு வந்தான்னு சொன்னா சாத்தான் உயிரோடு இருக்கவன் தெரியணுங்கிற யோசித்து விடுங்க. Consider if the Satan had come to destroy the body or confiscate the body which is dead and gone, imagine as to how much more he would come to destroy, confiscate the body that liveth. இவருடைய ஜீவிதத்திலே சில குறைகள் காணப்பட்டது. In his life, certain iniquities were seen. பேச சொன்ன இடத்துல அடிச்சாரு. At the time when he was called to speak, he smote. உடன்படிக்கை பலகையை போட்டு உடைச்சாரு. He even broke the tablets of covenant. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவனை கனவீனம் பண்ணனார். He brought dishonor to God. இதான ரூபத்துல காணப்பட்டதான சில பலவீனங்கள். These were certain infirmities found in him. பூமியிலே மிகுந்த சாந்தமுள்ள மனுஷன். He was a man of great meekness on the earth. ஆனா ஜனங்களுக்குள்ளே உண்டானதான குழப்பத்து நிமித்தம் அவருடைய பொறுமை இழந்து போனது. But because of the excessive amount of confusion in the midst of people, he had to lose his patience. இதுதான் மோசேக்குள்ள இருந்தான பிரச்சனை. This was the only problem in the life of Moses. இந்த பிரச்சனை இருந்ததனால just because he has had this problem, அடக்கம் பண்ண போற நேரத்துல கூட விட மாட்டேங்கறான் சாத்தான். Even at a time when his body to be buried, Satan would not let that go. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சாத்தானுக்கு துரத்துறதுக்கு மீகாவேலுக்கு முடியும். It is possible for Michael to chase this devil away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் அங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு. But there is a confrontation. வாக்குவாதம் நடக்குது. சாத்தானும் மீகாவேலும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. There is a dispute between Satan and Michael. நம்ம கோபம் வந்தா சண்டை போடுற நேரத்துல எந்த தானாலும் ஒரு மாதிரி எல்லாம் பேசுவாங்க. When we get provoked, உருப்படாதவன் சொல்லுவான். Even if we do not have anything, even if that does not have anything, we say that you shall not prosper. ஆனா தேவதூதர்களை பாருங்கள். But consider the angels of God. தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல். He did not attempt to rebuke him with condemnation. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. Let the Lord rebuke thee. எவ்வளவு நல்ல சுபாவம் பாருங்க தூதர்களுக்குள்ள. Consider the good nature that is in the angels. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். To God be glory. மாத்திரமல்ல, not only that, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே in the book of Revelation chapter 11 verse 10, பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக வாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is also mentioned here that they shall be plagued before the angels which are holy. அதிலே இருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் அவருடைய தூதர்கள் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். From this we understand that all his angels are holy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. முதல்ல நான் சொன்ன வசனத்தின்படி எபிரேயர் 1:14 படிக்கும் பொழுது பணிவிடை செய்யும் சுபாவம் அவர்களுக்கு உண்டு. As I told to you already, as it is mentioned in the book of Hebrews chapter 1 verse 14, that they are the ministering spirits. எல்லாவற்றுக்கும் மேலாக above all, அவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு விசேஷம் என்னவென்றால், one speciality which is in them, ஒரு பாவி மனம் திரும்புவான்னு சொன்னா, if only a sinner repenteth, தேவனுடைய பக்கமாய் திரும்புவான்னு சொன்னா, if only a sinner turns towards God, பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து, when he grieves for his sins and confesseth all his sins, ரட்சிக்கப்படுகிற நேரத்தில், at the time when he is saved, இந்த தூதர்களுக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷம். there shall be a great joy for all these angels. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் அதை படிக்கிறோம். This is what we read in Luke's Gospel chapter 15 and verse 10. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மனுஷருக்குள்ள இல்லாத நல்ல சுபாவம் அவங்களுக்குள்ள இருக்கு. They have good nature which is of course not in men. ஒரு சிஎஸ்ஐயோ ஒரு ஆர்சிகாரனோ ஒரு வாலிப பையனோ ஒரு வாலிப பிள்ளையோ ரட்சிக்கப்பட்டு தங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து விலகி ஒரு உண்மையான அனுபவத்துக்குள்ள வந்தாச்சுன்னா வீட்டார் எல்லாரும் கொடிகட்டி பறக்கிறார்கள். Whether an Aussie boy or a CSI person or any other young girl or boy, when they give up all their sinful activities and come into the Lord, there is no limit for their joy. போய் மாட்டிக்கிட்டியா அதுவும் போய்
டிபிஎம்க்கு சிபிஎம்க்கு போச்சு தொலைஞ்சு போச்சு என்று இவர்கள் சொல்வார்கள். ஆனால் பரலோகத்திலே தேவதூதர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். Sometimes they even go to the extent of telling that, did you not have any other place to be hooked up? Did you go to the TPM and is that the place where you got held up? This is what they say. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவதூதர்கள் மனம் திரும்புகிற பரிசுத்தமாக்கப்படுகிற தேவனோடு திரும்புகிற ஒரு மனிதனை காணுகிற நேரத்தில் ஆர்ப்பரிக்கிறார்கள். But on the other hand, the angels, when they see a person which repented for all his sins and turned towards God from being in the heavens, they rejoice exceedingly. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையினால் அருமையான தேவ ஜனங்களே, Therefore, beloved people of God, தேவதூதர்களுடைய விசேஷம் எவ்வளவு மகிமையா இருக்கிறது. consider as to how glorious it is, the speciality of the angels. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதெல்லாம் இவளுக்குள்ளே காணப்படுதான குணாதிசயங்கள். All these are the nature or the characters which are seen in them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மனுஷனை குறித்துள்ள தேவனுடைய நோக்கத்தை அவர் மனதில் வைத்துக்கொண்டு, But after having the plan concerning man in his mind, அவர் முதலாவது தூதர்களை சிருஷ்டித்தார். he first created the angels. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், You have found that தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கம் மனிதனுக்காக. the very purpose for which the angels are created are for men. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தூதருடைய சிருஷ்டித்த பின்பு After creating the angels, முதலாவது தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குறார். first and the foremost, God went about creating Adam and Eve. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆதியாகமம் 1:26 நாம் படிக்கிறபடி, As we read in Genesis chapter 1 verse 26, நாம் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. let us go and create man in our own likeness and in our own image. மனுஷன் தேவனுடைய சாயலின்படியேயும் தேவனுடைய ரூபத்தின்படியேயும் சிருஷ்டிக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்தில் இருந்த நாட்களுக்கு உள்ள அந்த காலத்துடைய பேர் என்னவென்று கேட்டால் பாவம் அறியாத காலம். If you were to understand as to what is the name of the dispensation in which the Adam and Eve were created by God and kept in the Garden of Eden in his own imagined likeness, it is called the dispensation of innocence. முந்தின ஏதேனின் அனுபவம் என்பது பாவம் அறியாத அனுபவம். The experience that the men had in the former eternity of Eden is the dispensation of innocence. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தூதர்களையும் Angels, வானத்தையும் பூமியையும் after creating the heavens and the அந்த earth, சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்த பின்பு after finish creating the entire galaxy, கடைசியாக மனுஷனை சிருஷ்டிக்கிறார். at last God creates man. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா செய்கிறார். See as to how God does everything beautifully. ஒரு நல்ல ஃபேமிலியில உள்ள மனுஷனுடைய தன்மை இப்படி தான் இருக்கும். This is how the quality of a good family is also seen. தங்களுடைய மகனுக்கோ ஒரு விவாகம் பண்ணி கொடுக்கறாங்கன்னு சொன்னா, Imagine that they are getting the son or the daughter married. அதற்கு எல்லா வசதிகளையும் செய்து வைக்கிறார்கள். Beforehand they make every requisite arrangement ready. எல்லாவற்றையும் செய்து வைத்துவிட்டு ஒரு குடும்பத்தை அவர்கள் உருவாக்குறார்கள். It is only after making everything ready they go about making arrangement for a family. அவ்விதமாகவே மனிதனுக்கு எல்லாவற்றையும் செய்து வைத்தார்கள். தேவன் செய்து வைத்தார். It is in that very manner God also made everything ready for mankind. எல்லாவற்றையும் செய்து வைத்துவிட்டு கடைசியாக மனுஷனை உண்டாக்குறார். After creating everything only, God went about creating man. சிருஷ்டிப்பினுடைய 6வது நாளிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். On the 6th day of the series of creation, God created man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த அந்த நாளிலே, On the day when God created man, அவனுக்கு அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான், as to how was he? அதைத்தான் நான் இப்படி உங்களுக்கு சில சத்தியங்கள் சொல்ல போகிறேன். About that is what I am going to declare certain truths to you. உபதேச சத்தியங்கள் தெரிந்த தேவனுடைய ஜனங்களுக்கு இவைகள் எல்லாம் தெரிந்த விஷயமே. And it is known for all the children of God which are aware of the doctrinal truth. ஆனால் அதே நேரத்தில் இது அறியாத ஜனங்கள் உண்டு. At the same time there are certain people of God which did not know these truths. பாவம் அறியாத காலத்தில், In the time or in the dispensation of innocence, தேவனுடைய சாயலையும் தேவனுடைய ரூபத்திலையும் மனுஷன் ஏதேனில் இருந்தபோது, at a time when man was in the imagined likeness of God, existing in the Garden of Eden, அவனுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் என்ன, what were the blessings that he has had, அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான், and as to what was his condition, அன்றைக்கு அவனுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது, what were the environment in which he was living. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. முதலாவது தேவன் மனிதனுக்கு கொடுத்திருந்த ஆசீர்வாதம் என்னவென்று கேட்டால், Primarily, if you were to ask as to what were the blessings given to men by God, ஆதியாகமம்
காலம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும்போது, as we read the 7th verse of the 2nd chapter in the book of Genesis, தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? what does the word of God say? தேவன் தம்முடைய தேவன் மனுஷனை உண்டாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். God formed man and in his nostrils he blew the breath of life. அவன் ஜீவனுள்ள ஆத்மாவானான். And man became a living soul. அந்த அர்த்தம் என்னவென்றால் அவனுக்குள்ளே நித்திய ஜீவனை தேவன் வைத்தார். That means in him God kept eternal life. மனுஷனுக்குள்ளே ரெண்டு விதமான ஜீவன்கள் உண்டு. In men there are two kinds of life. ஒன்று இரத்தத்தில் இருக்கிற ஜீவன். One is the life that is dwelling in the blood. அது சரீரத்திற்கு போதுமானது. That is sufficient for this body. அது மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. And all the beings which has this flesh, they have life in the blood. அந்த ஜீவன் அழிவுக்குரியது. However, this life is mortal. மனுஷனுடைய இரத்தம் சிந்தப்பட்டு போனால் அந்த ஜீவன் நஷ்டப்பட்டு போகும். When the blood in the man is wasted, then the life in it is also gone. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு நித்திய ஜீவன் உண்டு. But however, in him there is a life that is eternal. ஏன் அதற்கு நித்திய ஜீவன் என்று பெயர்? Why at all it is called as eternal life? தேவன் மனுஷனை உருவாக்கிவிட்டு, because when God created man, தம்முடைய நாசியில் உள்ளதான சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார். he blew that very breath that was in his nostrils into the nostrils of man. அப்பொழுது மனிதன் ஜீவனுள்ள ஆத்மாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, then man became a living soul. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to இந்த God. ஜீவன் அழிவில்லாத ஜீவன். This life is immortal. தேவன் அழிவில்லாதவராய் இருக்கிறது போல, Just as God is incorruptible and immortal, அவருடைய ஜீவனும் அழிவில்லாதது. so as his life is immortal and incorruptible. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் மனிதன் பாவம் செய்தபோது Yet when man committed sin, அந்த ஜீவன் நஷ்டப்பட்டு போனது. this particular life was wasted. ஆனால் Yet அதே நேரத்தில் மனிதனுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். at the same time to man God did provide a promise. அந்த வாக்குத்தத்தம் என்ன? What was that promise? முதலாம் தீத்து 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கிற நேரத்தில், As we come to the epistle to Titus chapter 1, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அந்த வாக்குத்தத்தம். the promise is that I will give eternal life. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. To God be glory. அதே வசனத்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துடைய 25ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். The same verse can also be read in the 1st John chapter 2 verse 25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. It is his promise in which he said that he will give us eternal life. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். To God be glory. அந்த நித்திய ஜீவன் யாருக்குள்ள இருக்கிறது? And in whom is this eternal life? யோவான் 5ஆம் அதிகாரத்துடைய 11ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது, As we read 1st John chapter 5 verse 11, இயேசு கிறிஸ்துவிலே அந்த நித்திய ஜீவன் இருக்கிறது என்று யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார். John the apostle declares that in Jesus is this life eternal is found. அதே 5ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். In chapter 5 verse 20 he says that this Jesus is eternal life and he is true. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதைத்தான் பவுல் ரோமருக்கு எழுதும்போது என்ன சொல்கிறார்? This is what precisely as Paul was writing to Romans. ரோமர் 6ஆம் அதிகாரத்துடைய 23ஆம் வசனத்தில், In Romans 6 verse 23, பாவத்தின் சம்பளம் மரணம், the wages of sin is death, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். but the gift of God is eternal life through Jesus Christ our Lord. ஆதியிலே தேவன் மனுஷனுக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுத்தார். In the beginning God kept eternal life in man. பாவத்தினாலே அந்த நித்திய ஜீவன் மாறிவிட்டது. Through sin this eternal life was banished. ஆனால் மறுபடியும் இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த நித்திய ஜீவன் மனுக்குலத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. Nevertheless, once again through Jesus Christ the very same eternal life was promised to ஒரு man. மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெறும் பொழுது இந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்கிறார். At the time when man is redeemed from the clutches of sin, he inherits this eternal life. ஏதேனிலே மனிதனுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருந்தது. In the garden of Eden man was provided eternal life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இரண்டாவதாக Subsequently தேவ சாயல் அவனுக்கு இருந்தது. he did have the image of God. அதுதான் ஆதியாகமம் 1:26 நாம் படிக்கிறோம். That is what we read in Genesis chapter 1 verse 26. நீங்கள் கேட்பீர்கள், You may probably ask, அந்த தேவ சாயல் என்றால் என்ன? what does that mean to say the image of God? எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது, When you come to Ephesians chapter 4, 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிக்கிற நேரத்தில், as you
you read chapter 4 verse 24, மெய்யான நீதியும் பரிசுத்தமும் சேருகிறான் தேவசாயல். the righteousness and the holiness is the image of God. நீதியும் பரிசுத்தமும் சேர்ந்ததுதான் தேவசாயல். Righteousness and holiness form the image of God. அப்படியானால் ஆதியிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது பரிசுத்தவானாகவும் நீதிமானாகவும் சிருஷ்டித்திருந்தார். If that is the case, in the beginning when God created man, he created him as both righteous and holy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மூன்றாவதாக, thirdly, அவனுக்குள்ளே தேவனுடைய மகிமை இருந்தது. in him was the glory of God. நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிக்கிறீர்கள். As we read Genesis chapter 2 verse 25, அவர்கள் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாமல் இருந்தார்கள். though they were naked, they did not feel shy of that. நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாமல் இருந்தார்கள். They were both naked, yet they were not ashamed. ஏன் வெட்கப்படாமல் இருந்தார்கள்? Why is that they were not ashamed? தேவனுடைய மகிமை அவர்களை மூடி இருந்தது. Because the glory of God covered them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு, when Lord Jesus Christ resurrected, யோவான் அப்போஸ்தலனுக்கு தரிசனமாகிற நேரத்திலே, at a time when he appeared in a vision unto John the apostle, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, as we read Revelation chapter 1 verse 13, அவர் நிலையங்கி தரித்தவராயிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is mentioned here that he was with a cloak which is one. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to இந்த God. பூமியிலே இயேசு ஒருமுறை மர்வமானதான அந்த நேரத்திலே, At a time when Lord Jesus Christ was transfigured in this world once, அவருடைய வஸ்திரம் ஒரு வண்ணானாலும் வெளுக்க முடியாத வஸ்திரமாயிருந்தது. his garment appeared very white, which no washerman in this world can make it so clean. அதுதான் தேவ மகிமை. That is the glory of God. ஆதி மனிதர்கள் The men in the beginning days, எழுத்தின்படி வஸ்திரத்தோடு அவர்கள் காணப்படவில்லை. they were not seen with literal garments. தேவ மகிமையை வஸ்திரமாக அவர்கள் அணிந்திருந்தார்கள். Instead, they were cladded with the glory of God. நான்காவதாக, Fourthly, தேவனோடு ஒரு நெருங்கிய ஐக்கியம் அவர்களுக்கு இருந்தது. they also have had a very close fellowship with God. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, When we come to Genesis chapter 3 verse 8, தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? what does the word of God declares? பகலிலே குளிர்ச்சியான நேரத்தில், In the cool of the day. பகலிலே குளிர்ச்சியான நேரத்தில், In the cool of a day. தேவனுடைய தோட்டத்திலே ஆண்டவர் வந்து உலாவிக் கொண்டிருப்பார். God will come into his garden and move around. ஏன் ஆண்டவர் சூடான நேரத்தில் வர மாட்டேங்கிறாரு? Why is that? God refuses to come in the time which is warm. ஆண்டவரும் கூட மனுஷனோடு ஐக்கியப்படும்படியாக எப்படிப்பட்ட நேரத்தை செலக்ட் பண்றாரு பாருங்க. Consider as to how God also chooses the time in which he would come and relate and have fellowship with men. சில இடங்கள்ல சில அதிகாரியை பார்க்க போனா சொல்லுவாங்க, ஐயா ரொம்ப சூடா இருக்கிறாரு, இப்ப பார்க்க வேண்டாம்ன்றாங்க. When we go to visit certain officials which are very high in condition, a position, they will say, do not go and meet him because he's very hot now. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பொதுவாக எல்லா இடங்களிலும் உள்ளதுதான். சில வீடுகள்ல சில வீட்டு தலைவர்கள் அப்படி இருப்பார்கள், நடத்திப்புக்காரர்கள் அப்படி இருப்பார்கள். நம்ம அப்போ உடன் சேவகர்கள் சொல்வார்கள், அண்ணன் இப்ப ஐயா சூடா இருக்காது, இப்ப உள்ள போகண்டான்றாங்க. This is of course commonplace in all places because it is there in the offices, it is there in the house, it is also there in the house of God, because sometimes they will be told do not go because the worker is not in condition. நம்முடைய ஆண்டவரை பாருங்க. Consider our God. மனுஷனோட ஐக்கியம் கொள்ளும்படியாய் வருகிற நேரத்தில், at the time when he comes to have fellowship with man, எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை தெரிந்து கொள்கிறார்? consider the time that he chooses. குளிர்ச்சியான ஒரு நேரம், a cool of a day. இப்ப நல்ல குளிர்ச்சியா இருக்குல்ல? Now this is very cold. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பயந்து போய் अनेகர் வரல, ரொம்ப குளிர்ந்து போயிடும்னு சொல்லி. Because of fear many did not come because they might get freeze. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்பொழுது கர்த்தரோடு சம்பாஷித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை பகலில் குளிர்ச்சியான நேரத்திலே மனிதன் கேட்டுக்கொண்டிருப்பான். Man would constantly be listening to the word of God every day in the cool of the day in the garden of Eden. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதாவது இயேசு காஸ்பல் சொல்றதுக்கு முன்னால ஜனங்களை பார்த்து என்ன சொல்றான்டா, பாரஞ்சமக்கு உங்களை வாங்க முதல்ல அதெல்லாம் இறக்கி வைங்க, நான் தர்றேங்கற, இளைப்பாறுதல் தர்றேங்கற. That means whenever Jesus before proclaiming the gospel he told one thing to all the people, he said,
come nigh unto me, leave all your burdens which are heavy upon you, then I will give you rest. அதெல்லாம் எடுத்த பொறுப்பாடு தான், பாரெல்லாம் இறக்கி வச்ச பொறுப்பாடு தர வேண்டிய தர முடியும் உனக்கு. Only when you offload all the burdens which are upon you, then only that which is to be given to you will be given to you. மனுஷனுடைய உள்ளத்துல பயங்கரமான பாரங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் இருந்தாச்சுன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை மனிதனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. If there is great amount of burden, problems, trials and temptations in the heart of man, then God will not be able to assure his peace to that person. அருமையான சகோதரனே, ஆண்டவரோடு நீ ஐக்கியப்பட வேண்டுமானால், ஆண்டவரோடு நீ தொடர்பு கொள்ள வேண்டுமானால் உனக்கு முதல்ல ஒரு குளிமையான ஒரு இளைப்பாறுதலான அனுபவம் அவசியம் என்று இந்த வசனத்தின் மூலமாக விளங்கிக் கொள்கிறோம். Beloved brothers, therefore we understand from this particular word that if at all we need to have a proper and incessant relationship and fellowship with God the Father, we need to have a time which is cool in our life. ஐந்தாவதாக தேவன் சில சுதந்திரங்களை மனிதனுக்கு கொடுத்திருந்தார் அனுபவிக்கும்படியாக. Fifthly, God also provided certain amount of inheritances that the man may enjoy. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, as we read verse 29 of the book of Genesis chapter 1, அவன் அனுபவிக்கும்படியாக சிலவற்றை தேவன் கொடுத்திருந்தார். in order that the man may enjoy, God provided certain things unto man. படிங்க. பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதைத்தரும் சகலவித பூண்டுகளையும் விதைத்தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. அவைகளை உங்களுக்கு கொடுத்தேன், I have given them to you. உங்களுடைய சரீரத்துக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் நான் உங்களுக்கு சுதந்திரமாக ஃப்ரீயாக இலவசமாக கொடுத்தேன். What அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகையை பற்றி நாம் படிக்கிறோம். in Genesis chapter 1 verse 28, there we can read about the dominion that was given to him. இவ்விதமாக In this way, 7 விதமான ஆசீர்வாதங்களாலே மனுஷன் நிரப்பப்பட்டிருந்தான். man was filled with 7 kinds of blessings. ஆனால் சம்பவித்தது என்ன? But what has happened eventually? சம்பவித்தது என்ன? What has happened? ஒரு தனிமையான நேரம். At a very separated time. ஆதாம் எங்க போனானோ தெரியல. We do not know as to where did Adam go. போற இடத்துல போறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா போணும். அம்மையாரை விட்டுட்டு போகும்போது ஜாக்கிரதையா போணும். Therefore, when men go without the sisters, they need to be very careful. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த நேரத்துல ஆதாமை காணவில்லை. At that very time, Adam was not to be seen at all. ஆதாம் தோட்டத்தை ஒருவேளை பண்படுத்த போயிருப்பானோ என்னமோ தெரியாது. Maybe Adam has gone to till the soil. ஆதாம் அவன் என்ன அவனுக்கு ஒரு வேலையை தேவன் கொடுத்திருந்தார், அந்த தோட்டத்தை பாதுகாக்கவும் பண்படுத்தவும். Because Adam was given a job to perform, that is to take care of the land and to till the soil. நான் நினைக்கிறேன் அவர் ஏதோ பண்படுத்தக்கணும் போயிருப்பாரோ, தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்க போயிருப்பாரோ தெரியாது. I do not know whether Adam was on duty to inspect as to whether the soil was well and the ground was properly tilled. அப்பொழுதுதான் அந்த தேவனுடைய சத்துருவாகிய எதிராளியாகிய சாத்தான் அந்த தோட்டத்திற்குள்ள வந்து ஏவாளோடு பச்சமாய் பேசத் துவங்கினான். It was at that very point of a time the subtle deceiver Satan had penetrated into his garden and started to talk to Eve. நல்ல தூதோடு அவன் வருகிறான். He is there with a very good message. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆறுதலான வார்த்தை. Praise the Lord. He was coming with a consoling message. என்ன அந்த ஆறுதலான வார்த்தை? What was that comforting message? தேவன் இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொன்னதுண்டோ? Did God tell you that you should not eat the fruit of this particular tree? ஆம் சொன்னார். She said yes, he did say. நீங்கள் அதை புசிக்கும் நாள்ல தெய்வத்தை போல ஆவீங்க, ஆகையினால் தான் தேவன் அதை புசிக்க கூடாதுன்னு சொன்னார். Day when you eat this, you shall become like God. That is why he said you should not eat. இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, தெய்வத்தோட போல ஆகிறது எவ்வளவு நல்ல காரியம். And then the desire that was in this woman also emerged as to how good it will be for us to be just like God. திடீர்னு அந்த தெய்வத்தை போல ஆகணும் ஒரு ஆசை வந்துருச்சு. All of a sudden she had a desire to become like God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சிலவங்க திடீர்னு தெய்வத்தை போல ஆக விரும்பி 40 நாள் உபவாசம் போடுவாங்க. Some people all of a sudden will attempt to become like God and call a 40-day fasting. 40 நாள் உபவாசம் முடிஞ்சு 40,000 பிசாசோட எழும்பி வருவாங்க. At that time and after completing 40-day fasting, they may probably come with 40,000 possessions. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையினால் அருமையானவர்களே, திடீர்னு தெய்வத்தை போல ஆகணும் விரும்புறவங்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏவலா பத்தி கொஞ்சம் சிந்திச்சுக்கிட்டு வாசிங் போடுறாங்க. Therefore, all those people who want to become all of a sudden just like God need to be very careful, because you need to consider as to what has happened to Eve. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சில ஜனங்கள் கேட்கிறார்கள்,
Some people ask this way. தேவன் ஏன் அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் கனியை ஏதேனிலே வைக்க வேண்டும்? What is the necessity for God to place this particular tree which gives the fruit of knowledge of good and evil in the Garden of Eden? அது வைத்தபடினால தானே மனுஷனுக்கு அந்த இச்சை வந்தது. அவன் சாப்பிட்டான், அழிந்து போனான். அது அந்த விருட்சத்தின் கனி இல்லை என்று சொன்னால் அவன் அப்படியே இருந்திருப்பானே. Just because this tree was kept in the Garden of Eden, man had to eat. If this particular tree was not in the Garden of Eden, man would not have eaten. Therefore, he would have existed the way he was created to be in existence. அருமையானவர்களே, 3 விதமான விருட்சங்கள் அங்கே காணப்படுகிறது. Beloved, we can see 3 kinds of trees in the Garden of Eden. ஒன்று ஜீவ விருட்சம். First and the foremost is the tree of life. அந்த ஜீவ விருட்சத்துடைய கனியை புசித்து அவன் ஜீவனிலே ஆத்மாவிலே வளர வேண்டும். He has to eat the fruit of this particular tree and abound in his life and grow in his soul. இரண்டாவது சகலவிதமான விருட்சங்கள், அது சரீரத்தில் வளருவதற்காக கொடுக்கப்பட்ட ஆகாரம். Secondly, all kinds of trees which will give all kinds of fruits. These trees were given so that he would grow in his physical stature. இது ரெண்டையும் அனுபவித்துக் கொள்ளலாம். He is rightful to enjoy both of those. ஜீவனுக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானதை அவன் அனுபவித்துக் கொள்ளலாம். He can enjoy the fruits which are given for the physical and the spiritual well-being. அதே நேரத்தில் at the same time, அந்த நன்மை தீமை என்னவென்று அறியத்தக்கதான விருட்சமும் கூட அது மனிதனுக்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. even that very tree which gives the fruit of knowledge of good and evil was also created for man. இப்போ பிரதர் வீட்ல ஒரு பையன் இருக்கிறான். Consider, in the brother's house there is a boy. அவன் ஒரு வயசுல இருக்கு, ஒரு வயசு பையன் வச்சுக்கொள்ளுங்க. Just imagine he is about a year and a half old. இன்னும் சரியான ஆகாரம், பலமான ஆகாரம் சாப்பிடக்கூடிய வயசு வரவில்லை. His age is not appropriate to consume solid food. வீட்ல எல்லாம் தேவையானதெல்லாம் இருக்கிறது. Of course, in this house they have everything that is required. ஒரு நாளைக்கு ஒரு விருந்து, பிரியாணி, மட்டன் பிரியாணி வச்சுருங்க. On one day, imagine they organize a banquet and they make a mutton biryani. இந்த பிள்ளை அங்க அந்த தொட்டில படுத்திருந்துகிட்டு இவங்க சாப்பிடலாம் பார்த்து அப்படியே கண்ணை சிமிட்டி அப்படியே நாக்க நீட்டி இது பண்ற நேரத்துல லாமேக்கு ஒரு ஆசை, பிள்ளைக்கு ஒரு பீஸ் கறி கொடுத்தாய் என்ன. This particular child was lying in the cradle there, and the child was looking at the feast that was going on, especially at the food, especially at the meat, and the child was constantly looking at the meat with its mouth watering. அது சிரிச்சி கண் சிமிட்டி அப்படி கையை காலெல்லாம் போட்டு அசைக்கிற நேரத்துல இந்த ஒரு உலக பீஸ் கறியை தூக்கி வாயில நுழைச்சு கொடுக்கிறாரு, என்ன ஆகும்? At the time when this child was acting like that in a joyful glee, imagine if this brother pick up a solid piece of meat and thrust it into the mouth of this child, what would happen to the child? அது உள்ள போய் நாலு இழுப்புளுக்கு கண்ண முடியும். This piece of meat will get into the throat of the child. The child will choke a couple of times and lose its ghost. அந்த சிறு குழந்தை அந்த பிரியாணி சாப்பிட ஒரு குறிக்கப்பட்ட காலம் உண்டு. நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களுக்கு தகும் என்று எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கு. This particular child need to grow to a particular age to consume that. Just in the same way, in the book of Hebrews chapter 5, it is mentioned that this particular tree has been kept there so that when they become to an adequate stature, they may probably consume this fruit which is of the knowledge of good and evil. நன்மை தீமை என்னவென்று அறியத்தக்க விருட்சத்தினுடைய கனியை புசிப்பதற்கு தேவனிடத்திலிருந்து உத்தரவு வருகிறது வரையிலும் ஆதாமும் ஏவாளும் காத்திருக்க வேண்டும். Until such time in which they receive the commandment from God the Father that they can eat the fruit of the knowledge of good and evil, they must have waited. அந்த நேரத்திற்கு முன்னதாக அவர்கள் புசித்தார்கள், அவர்களுடைய ஜீவியத்திலே மரணம் சம்பவித்தது. But before the appointed time they consumed the particular fruit, as a result in their life they were dead. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமானவர்களே, இவ்விதமாகத்தான் அவர்கள் பாவத்திற்குள் பிரவேசித்தார்கள். Beloved, it is in this very way they entered into sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. But நாம் இங்கே படிக்கதான் இன்னொரு சத்தியம். One more truth that we read here. அவர்கள் தேவன் விலக்கினான விருட்சத்தினுடைய கனியை புசித்து தேவனுடைய தோட்டத்தை விட்டு புறம்பே தள்ளப்படுகிறார்கள். After eating the fruit which was forbidden for them to eat at that point of a time, they were cast out of the garden. என்றைக்கு ஆதாம் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டானோ, on that very day in which Adam was sent out of the garden of God, அன்றையிலிருந்து மனசாட்சியின் காலம் என்கிற ஒன்று ஆரம்பமாச்சு.
From that very point, the dispensation of conscience began. மனசாட்சி காலம்னு சொன்னா அது எப்படி இருக்கும்னு நீங்க கேட்பீங்க. You have a question as to what it shall be. ரோமர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கிற நேரத்தில் When we read Romans 2:15, மனசாட்சியினுடைய தன்மையை பற்றி பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். Saint Paul says that they talks about the nature of conscience. அந்த வசனத்தை ஒன்னு படிங்க. Let's read that. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும். இப்போ எடுத்துக்காட்டாக நான் ஒரு தவறு செய்கிறேன். For example, I commit a mistake. சகோதரன் லாமேக்கு கேக்குறார், நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறார். Brother Lamech asked a question, why did you do so? நான் சொல்றேன், நான் ஒண்ணும் பண்ணலைன்னு சொல்றேன். I may respond, I did not do anything. ஆனா என் மனசாட்சி என்ன சொல்லுது? But what would my conscience say? ஒரு மனுஷன் தவறு செய்து கொண்டு எத்தனை சத்தியம் பண்ணனாலும், அப்பா சத்தியம், அம்மா சத்தியம், கோயில் சத்தியம், பைபிள் சத்தியம், தெய்வ சத்தியம், எந்த சத்தியம் பண்ணனாலும் மனசாட்சி சொன்னோம் நீ செய்யறது தப்பு போய் சொன்னேன்னு சொல்லும். After committing a mistake, how many more swearings that a particular person may do, the conscience would constantly prick him, whatever you have done was wrong. மனுஷன் விழுந்து போன பின்பு தேவன் மனுஷனுடைய மனசாட்சியோடு உடன்பட ஆரம்பித்தார். After the fall of man, God began to intercede in the life of man through his conscience. அந்த மனசாட்சியின் காலமானது The dispensation of his conscience, ஆதாமுக்கு பிற்பாடு, after Adam, ஆதாம் விழுந்து அல்லாவிட்டால் ஆபேலில் இருந்து மோசே வரைக்கும் உள்ளதான காலம்தான் மனசாட்சியின் காலம். The dispensation is beginning from the life of Abel until Moses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த மனசாட்சியின் காலத்திலே தான், in this dispensation of conscience, காயினை ஆபேலை நமக்கு காண முடிகிறது. we can see Cain and Abel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதாவது நாம் அந்த மனசாட்சியின்படி தேவன் ஜனங்களை நியாயம் இருக்கிறார்ங்கிறதுக்கு இவர்கள் ரெண்டு பேருடைய ஜீவியத்திலிருந்தே நமக்கு விளங்கிக் கொள்ளலாம். That means we can understand very clearly from the life of these two people as to how God commands his judgment based on our conscience. எப்படின்னு கேட்டால் ரெண்டு பேரும் தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்தும்படியாக வருகிறார்கள். Because both of them have come to God in order to give their offerings. காயினையும் அவனுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. God did not accept the offerings of Cain and his offerings. ஆபேலையும் அவனுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். But God did accept both Abel and his offerings. ஏன் அங்கீகரிக்கவில்லை? Why is that it was not accepted of Cain? ஆபேல் மந்தையிலே தலையீற்றுகளை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்தினார். Because Abel brought the firstling of his flock. இவன் நிலத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வந்தான். But Cain brought certain of the yield of his land. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒருவன் தலையீட்டை கொண்டு வருகிறான், இன்னொருவன் சிலவற்றை கொண்டு வருகிறான். One person bring the firstling of his yield, another person brings certain of his yield. ஒருவனை தேவன் அங்கீகரிக்கிறார், இன்னொருவனை தேவன் தள்ளிவிடுகிறார். One God accepts, another one God rejects. இதுல நீங்க என்ன விளங்கிக் கொள்வீங்க? What do you understand from this? இவர்களுக்குள்ளே இந்த ரெண்டு பேரையும் தேவன் எப்படி நியாயம் தீர்க்க முடியும்? As to how can God judge both of these? இந்த ஆபேலையும் காயினையும் கர்த்தர் எப்படி நியாயம் தீர்க்க முடியும்? How is it possible for God to judge Cain and Abel? அவருடைய மனசாட்சியின் பிரமாணத்திலே, in the law of their conscience, தேவனுக்கு முதற் பேரானதை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவு இருந்தது. Because there was already a knowledge in which they could understand that they need to give the first fruit unto God. ஏனென்றால் ஒரு மனிதன் தேவனிடத்தில் கேள்வி கேட்கிற நேரத்தில், because at the time when man asked a question with God, ஏன் ஆண்டவரே நீர் இப்படி செய்கிறீர் என்று கேட்கும் பொழுது, when a time he asked as to why did you God do so, அவருடைய பகுதியில் நீதி வெளிப்பட வேண்டும். From a side righteous must emerge. படிங்க ரோமர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Romans 3 verse 4. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது வெற்றி அடைய வேண்டும். That when your judgment is done, you shall become overcome. என்றால் தேவனிடத்தில் ஒரு மனுஷன் கேள்வி கேட்க கூடாது, நீர் ஏன் இப்படி செய்தீர்? Because a man has no right at all to ask God, oh God, why did you do so? அப்ப முதற் பேரான பகுதியை குறித்து, தலையீற்று என்கிற பகுதியை குறித்து காயினுக்கு அறியாமல் இருந்தால் தேவன் அவனை நியாயம் தீர்க்க முடியாது. If that is the case, if Cain did not know that he should offer the firstling or the first fruit of his yield, then God has no ability to judge him. காயின் தன்னுடைய மனசாட்சியை கருணைப்படுத்திக் கொண்டுதான் நிலத்திலே உள்ளதான அந்த கனிகளிலே சிலவற்றை தெய்வத்துக்கு கொண்டு வந்தான். But on the other hand, Cain hardened his heart, therefore he brought some of the yields of his land to make an offering unto God. ஆகவே அவன் கொலைபாதகனாய் மாறினான், அவனுக்குள்ளே இந்த சுபாவம் நஷ்டப்பட்டு போயிற்று. That is the reason why he had become a man killer and he lost the divine nature that were in him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதன் பிற்பாடுள்ள
சரித்திரத்தை நாம் பார்த்து வருகிற நேரத்தில் when we consider closely the history that followed them, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது when we come to the book of Genesis chapter 6, சில தேவ ஜனங்கள் சில தவறான வியாக்கியானங்களை கொண்டு வைக்கிறார்கள். some people of God do have some wrong arguments. அங்க என்ன வந்து கேட்டால் When you ask them as to what is that, மனுஷகுமாரனும் தேவகுமாரனும் ரெண்டு கூட்டத்தாரை காண்கிறோம். there we see the sons of men and the men of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த நாட்களிலே மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிவிட்டது. Those days the iniquities of men on the face of the earth abounded. ஏன் பெருகினது? Why did it abound? மனுஷகுமாரும் தேவகுமாரும் ஒருவருக்கு ஒரு கூடிக்கொள்ளுகிறதுனாலே அவர்களால் உண்டான சந்ததியானவர்கள் ராட்சதர்களாய் காணப்பட்டார்கள். Because the sons of God and the children of men have joined together in cohabitation, as a result they brought about the giants. சிலர் என்ன சொல்லுகிறார்கள்? What do some people say? இந்த தேவகுமார்கள் என்பது தேவபுத்திரன் சொல்லுகிறார்கள், தேவ தூதர்கள் என்று சொல்லுகிறார்கள். They say these sons of God are none but the angels of God. ஒருபோதும் அப்படி கிடையாது. It is never so. தேவ தூதர்களுக்கு மனுஷனுடைய சரீர அமைப்பு அல்ல. Because the angels of God are not of the likeness of the physical body of men. ஏனென்றால் Because ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், when Lord Jesus Christ was on this world said, உயர்த்தலை பற்றி சொல்லும் பொழுது when he was talking about resurrection, உயர்த்தலின் சரீரம் தேவதூதருடைய சரீரம் போல இருக்கும். the body of resurrection will be just like unto the body of the angels. பெண் கொழுப்பும் கொடுப்பனையும் இல்லை. There is no giving in and taking in marriage. லூக்கா 20ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களிலே அந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்கிறோம். When you come to Luke's Gospel 20 verse 35 and 36, we understand that truth. அதிலே இருந்து விளங்கிக் கொள்கிறோம், தேவதூதருடைய சரீரமானது அது மனுஷனுடைய சரீரம் போல அல்ல, அது பெண் கொடுக்கிறதும் பெண்களை அனுபவிக்குமான ஒரு சரீரம் அல்ல, தேவதூதருடைய சரீரம். From that we understand very clearly that the body of the angels are not like unto the angels or unto the body of men, so that they don't give in marriage and take in marriage. அப்படியானால் இந்த தேவபுத்திரர்கள் யார்? If that is the case, as to who are these sons of God? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் வரும்போது When you come to the book of Genesis chapter 4, ஆபேல் மரித்த பின்பு after the death of Abel, ஆதாமுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். and there was a son born to Adam. அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். He was named as Seth, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். and Seth begot a son. அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். He was called as Enos. அந்த நாட்களிலே In those days, மனுஷர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். the men were worshipping God. அப்போ ஒரு பகுதி தெய்வத்தை தொழுது கொள்கிற கூட்டத்தார். In that particular dispensation, there was one group which was worshipping God. சேத்துடைய வம்சத்தார் முழுவதும் தெய்வத்தை தொழுது கொள்கிற தேவபுத்திரராய் ஜீவித்தார்கள். All the generation of Seth were following after and worshipping God. காயினுடைய சந்ததியார் மனுஷகுமாரன் அழைக்கப்பட்டார்கள். But the generation of Cain was called as the sons of men. குறிக்கப்பட்ட காலத்துக்கு பின்பு After the appointed time, இந்த சந்ததிகள் பெருகவே, as these generations multiplied, இந்த ஆவிக்குரியவர்களும் ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்களும் ஒன்றாக கூட ஆரம்பித்தார்கள். these spiritual and the carnal have become one. இதை குறிப்பிட்டு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், Mentioning this alone, Jesus Christ said, நோவாவின் நாட்களில் நடந்தபடி நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். just as what happened in the days of Noah, so shall it also be in the days of Son of Man. நோவாவின் நாட்களில் எப்படி நடந்தது? What has happened in the days of Noah? தேவகுமாரரும் மனுஷகுமாரரும் சம்பந்தம் கலந்தார்கள். The sons of God and the sons of man were joining together. மனுஷகுமாரனுடைய நாட்களில் அப்படி நடக்கும். So shall be the case in the days of Son of Man as well. ஆகையினால தான் சில சகோதரங்க எல்லாம் ஆவிக்குரிய அனுபவங்களை விட்டு விட்டு பணத்துக்காக நகைக்காக ஓடுறாங்க பெண்களுக்கு பின்னால. That is the reason why certain spiritual brothers, for the cause of money and jewels, leave alone the spiritual experience, go after the world. சிலவங்கிட்ட கேட்டு ஒரு ஆத்மாவை கொண்டாடுறேன்னு சொல்றாங்க. If you were to ask some people, they will say, Annan, I am bringing a soul in. ஆத்மாவை ஆதாயப்படுத்த வேற ஒரு வழி இல்லாம அப்ப எத்தனை பேர் ஆதாயப்படுத்தணுமே? Is there not any other way to win a soul? If that is the case, how many souls we would have won? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உள்ள போய் மாட்டிக்கிட்ட தவளைக்க வாயில பாம்பகப்பட்ட மாதிரி. In some cases they get பாம்புடைய வாயில தவளைகப்பட்ட மாதிரி. They are in positions or in conditions in which they appear like a frog which is in the mouth of a serpent. ரெண்டுக்கும் பிரச்சனையா இருக்கு. பாம்புக்கு வயிறு வலிக்குது. Both of them have problems. The snake has a stomach ache. தவளைக்கு உயிர் போகுது. And the frog is going to lose its life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கீழையும் போக மாட்டேங்குது, மேலேயும் வர மாட்டேங்குது. It neither go in nor comes out. இப்படிதான் அநேகர் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த போய் மாட்டிக்கிறாங்க. It is in this very manner some people in the pretext of saving a soul get caught to the trap. நோவாவுடைய நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். Just as what happened in the days of Noah, so shall also it happen in the days of Son of Man. அந்த சந்ததியின் மூலமாக பூமியிலே
அக்கிரமம் பெருகும். Through that very generation, iniquities will abound on the earth. தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், They that are called as the children of God, தங்களுடைய வேறுபாட்டின் ஜீவியத்தை இழந்து they will lose the life of separation. ரட்சிக்கப்படாத ஜனங்களோடு கலந்து கொள்ளும் பொழுது, When they mix one with the people who are not saved, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு பாத்திரவான்களாய் மாறுகிறார்கள். they become worthy for the judgment of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to இது God. மனசாட்சியின் காலத்தில் சம்பவித்தது. This is what happened in the dispensation of conscience. அதற்கு பின்பு நாம் பாபேல் கோபுரத்தை காண்கிறோம். Afterwards we see the Tower of Babel. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. To God be glory. நோவாவுடைய ஜலப்பிரளயத்தோடு கூட Even in the deluge of Noah, ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். even when all the people were destroyed, நோவாவுடைய சந்ததியின் மூலமாக through the generation of Noah, மறுபடியும் ஜனங்கள் பெருக ஆரம்பித்தார்கள். once again people began to multiply. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்ப அந்த சந்ததிக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு. Then that particular generation has also had a thought within themselves. என்ன எண்ணம் தெரியுமா? You know as to what was the thought? இனி இப்படி ஒரு ஜலப்பிரளயம் வந்தா, If another deluge would come, நம்ம எல்லாரும் இந்த வருகிற நியாய தீர்ப்பிலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டும். we all need to escape the coming judgment. அதுக்கு என்ன செய்யலாம்? What must we do? வானம் வரையில ஒரு கோபுரம் கட்டலாம். Let us build up a tower unto the heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கோபுரம் கட்டணும். We have to build up a tower, பூமியில நமக்கு பேர் உண்டாகணும். and also we must have a reputation on this world. பரலோகத்துக்கும் போகணும். We have to go to the heavens. அழிவிலிருந்து தப்பிக்கப்பட வேண்டும். We also need to escape destruction. எங்களுக்கும் பேர் உண்டாகணும். At the same time we must also have a name. கோயில்ல கேட்டிலே எங்க அப்பா தாத்தாவுடைய பேர் இருக்கணும். At the entrance of the gate of our church I might have the name of my grandfather and அந்த father. கட்டி இருக்கிற மணி டையன் அடிக்குது, அதிலே பேர பிள்ளையுடைய பேர் இருக்கணும். You know the bell of the church which chimes, in that particular bell my grandson's name must be imprinted. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கோபுரம் வழியாக பரலோகத்துக்கும் போக வேண்டும். I must somehow enter into the heavens through this tower. இதுல எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தாங்க. They all were together of one mind in this issue. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவர் பார்த்தார். God looked at them. இந்த காரியத்துக்கு இவங்க எல்லாம் ஒருமனப்பட்டிருக்கிறாங்க. For this issue they all have been one. வேலையை நடத்திட்டு இருக்காங்க. And they were also busy conducting their work. தீர்மானம் பண்ணியாச்சு. They made a decision. கட்டட வேலை ரொம்ப மும்முரமா நடக்குது. And the work of God was in full swing. ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து பார்த்தார். From the heavens looked down at this man God. என்ன ஐக்கியமா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. See as to how in oneness of heart they are working this job. என்ன வேலை? What work was வானம் that? வரையிலும் கோபுரம். That they have to build a tower unto the heaven. கைகூடி வரும் வந்து தெய்வமே சொல்லி பாக்குறது பார்த்து போடுற போடு பார்த்தா அங்க வந்துருவாங்க போல இருக்கு. When you look at them, the way they are working, it appears they would probably be prosperous in the job. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. திடீர்னு என்ன பண்ணாரு? All of a sudden, what has happened? பாஷையை தாறுமாறாக்கிட்டார். He confused the tongue. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கொத்தனார் செங்கல் கேட்பாரு, சித்தாள் என்ன பண்ணுவான்னா கரண்டி தூக்கிட்டு போவான். The mason would be asking for the bricks, but the man assistant will give him an implement. கரண்டியை கேட்கிற நேரத்துல சிமெண்ட் தூக்கிட்டு போயிடுவான். When he is asking for the implement, this fellow would be supplying cement to him. சிமெண்ட் கொண்டு வரான்னு சொல்ல தூக்குல தூக்கிட்டு இருப்பான். When he would be asking for the cement, you would be giving the rope of measure. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இன்ஜினியர் வந்து சொல்றாரு அங்க குத்துன்னு சொல்றாரு. An engineer would come and say that poke there. அது புரியாம அவன் இங்க கொண்டு குத்திடுவான். He will not understand, but he will poke elsewhere. அந்த கல்ல அப்படி வைன்னு சொல்லும்போது இவன் இப்படி வச்சிருவான். He will say place a brick in this way, but he will place it topsy turvy. பாஷை தாறுமாறாக்கப்பட்டது. In this way the tongue was ஜனங்கள் confused. பிரிந்து போனார்கள். The people went astray in different directions. அண்டையில தான் பாஷை பிரிஞ்சுது. It was on that very day there were multiplicity of tongues emerged. அது வரைக்கும் ஒரே பாஷை இருந்தது. Until such time there was only one language. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். To praise be to அது என்ன God. பாஷையோ தெரியாது. We do not know as to what was that language. ஆதாமும் ஏவாளும் பேசினாங்க. But Adam and Eve did speak. ஆண்டவரும் அவங்ககிட்ட வந்து பேசினார். God also spoke with them. தெய்வம் பேசுற ஒரு பாஷை உண்டு. There is a language God speaks to அந்த man. பாஷை தான் அதுவரையிலும் பேசிக் கொண்டிருந்தார்கள். That was precisely the language all of them were speaking one to another. ஆனால் மனுஷன் Yet when man தன்னுடைய சொந்த விருப்பத்துக்குள் பிரவேசித்து implemented or penetrated into his own desire, அதாவது அந்த நாட்களில் உள்ள ஜனங்களுடைய எண்ணம் என்ன என்று கேட்டால், that means when you were to understand as to what was the thought of men who lived then, தெய்வத்துடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய கூடாது. they should not obey to the commandment of God. அதே நேரத்தில் சொர்க்கத்துக்கும் போகணும். At the same time they must somehow enter into heaven. இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுடைய நிலவரம் அல்ல.
That is precisely is the condition of men today living on the face of the earth. தேவனுடைய கட்டளைக்கு பூர்ணமாய் கீழ்ப்படிய They மாட்டார்கள். will not obey to the commandments of God perfectly, அவங்க ஏதோ செய்கிற காரியங்கள் மூலமாக but somehow or the other, that several works that they are doing, ஒரு கோயில் கட்டி கொடுத்தால், when they build up a temple or a ஏதாவது church, ஏழைகளுக்கு தான தர்மம் செய்தால், when they do some alms unto the poor and the needy ones, நற்கிரியைகளை செய்தால், when they do good works, பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். they think they will be able to enter into the kingdom of heaven. அருமையானவர்களே, வேதம் அதற்கு ஆதாரம் இல்லை. Beloved, there is no evidence for that in the scripture. ஆகையினால் தான் தாறுமாறாய் போகிறது. That's the reason why the tongues were confused. இன்றைக்கு மாலை வேளையிலே Even this evening, தேவனுடைய வார்த்தை உனக்கு அனுப்பப்படுகிறது. the word of God is being sent to you, தேவன் உனக்கு படிப்படியாக சத்தியத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். in order that you may understand the Lord is revealing His truths to you. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் Without obeying to the words of God, ஓடிக்கொண்டிருக்கும் காலம் வரையில் until such time in which you continue your journey, இந்த திட்டங்கள் தாறுமாறாய் கொண்டே இருக்கும். all your plans will be confused. இன்றைக்கு மாலை நேரத்தில் Even in this evening, அன்பின் ஆண்டவர் the God of love, உன்மேல் மனதுருகி after having compassion on you, உன்னுடைய இருதயத்தின் நிலவரத்தை அறிந்து, knowing full well the condition of the heart, மகனே உன்னுடைய திட்டத்தை விட்டுவிட்டு oh my son, give away your plans. புறப்பட்டு வா என்று உன்னை இந்த வேளையிலே அழைத்துக் கொண்டிருக்கிறார். Unto you he bids with an invitation, come now, come nigh unto me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவ்விதமாக மனசாட்சியின் காலமானது It is in this way the dispensation of மோசே conscience வரைக்கும் போனது. went until Moses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த நாட்கள் அதுவரையிலும் ஜனங்கள் மனசாட்சியின்படியே ஜீவித்து வந்தார்கள். Until such time in those days people were living according to conscience. ஆனால் அந்த மனசாட்சியின் காலத்திலேயும் கூட தேவன் மனுஷன் மேல் எதிர்பார்த்தான பூர்ணத்தின் அளவை மனுஷனுக்குள்ளே காண முடியவில்லை. But even in those dispensation of conscience, God was not able to vividly see the stature that he was expecting even according to conscience in the life of man. ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார்? நியாயப்பிரமாணத்தின் மூலமாக மனுஷனோடு இடப்பட ஆரம்பித்தார். That is the reason why God started interceding in the life of men through law. சீனாய் மலையின் அடிவாரத்திலே ஜனங்களை கொண்டு வந்தார். At the foot of Mount Sinai, God summoned his people. எகிப்தின் அடிமைத்தனத்திலே தான் ஆபிரகாமுடைய சந்ததியாராகிய இஸ்ரவேல் புத்திரரை, That generation of Abraham which was living in enslavement in the land of Egypt, பஸ்காட்டுக்குடியின் இரத்தத்தினாலே விடுதலை செய்து, through the blood of Paschal Lamb redeemed them, மோசேயினாலே அவளை நடத்தி, led them through Moses, சீனாய் மலையின் அடிவாரம் வரையிலும் அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். brought them unto the foot of Mount Sinai. To God be glory. நாம் இங்கே படிக்கலாம் நேரத்திலே As we read here, பஸ்காட்டுக்குடியின் இரத்தத்தை ஆசரித்துக் கொண்டு after shedding the blood of Paschal Lamb, பிரயாணம் செய்து சீனாய் மலையின் அடிவாரத்திலே ஜனங்கள் கடந்து வருகிறார்கள். after undertaking a course of journey, they come to the foot of Mount Sinai. இந்த சீனாய் மலையின் அடிவாரத்தில் வரும்பொழுது As they come nigh unto the foot of Mount Sinai, மோசேக்கு தேவன் பிரமாணத்தை கொடுக்கிறார். unto Moses did God give law. இந்த பிரமாணத்தினாலே ஜனங்கள் அடுத்து நடத்தப்பட்டு வருகிறார்கள். It is through that particular law the men or people were led then. மனசாட்சியின் காலத்துக்கு பின்பு After the dispensation of conscience, ஜனங்கள் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே வருகிறார்கள். people were brought into the dispensation of law. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say about these law? அதாவது முதலாம் தீமோத்தேயு முதலாம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம் படிக்கிற நேரத்தில் As we read 1 Timothy chapter 1 verse 9, நியாயப்பிரமாணம் எதற்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is mentioned as to why the law has been given. 9ஆம் வசனம் ஒன்று படியுங்கள். Let us read verse 9. எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாயிருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்போ உங்களுக்கு புரியுது ஆண்டவர் ஏன் நியாயப்பிரமாணம் கொடுத்தான்னு சொன்னா இப்படி அட்டகாசம் பண்றவங்களை ஒடுக்கிறதுக்காக. Now you understand as to why should God provide law is in order to bring to control these people who are righteous and rebellious. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகவே இந்த நியாயப்பிரமாண நாட்களில் நடந்த காரியம் என்னவென்று கேட்டால் நியாயப்பிரமாண
ராஜாக்கள் மூலமாக மனுஷனை குறித்துள்ளதான தேவனுடைய நோக்கத்தை பூர்ணப்படுத்த முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. That is the reason why what do we understand from this particular scripture is that because of the law, even through that in terms of conscience, that perfection which was expected in man was not accomplished. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 19ஆம் வசனம் படிக்கும் பொழுது நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை என்று சொல்லியிருக்கிறார். Hebrews 7 verse 11 and 19 declares that the law did not bring anything to perfection. அப்படியானால் நீங்கள் கேட்பீர்கள், If that is the case, you have a query. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? If that is the case, what at all is the purpose of law? நீங்கள் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது When you come to Galatians chapter 3 verse 9, வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் until such time in which the generation of promise would come. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருகிற வரையிலும் Until such time in which the generation of promise would come. அக்கிரமங்கள் நிமித்தமாக அது கட்டப்பட்டு Because of iniquities it shall be found தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கொடுக்கப்பட்டது. through the angel of God that has been given into the hands of the mediator. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படியானால் If that is the அந்த case, வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி யார்? what is this generation that has received the promise? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துடைய கடைசி வசனத்தில் கடைசி பகுதியில் படிக்கும்போது When we read the last part of verse 16 of Galatians chapter 3, அந்த சந்ததி கிறிஸ்துவே. that generation is Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கிறிஸ்து வருகிறது வரைக்கும் தான் நியாயப்பிரமாணத்திற்கு பலன் இருந்தது. It is only up to the coming of Christ some strength at all was with law. ஏனென்றால் ரோமர் 10ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனம் படிக்கும் பொழுது Because as we read Romans 10 verse 4, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துடைய முடிவாய் இருக்கிறார். Lord Jesus Christ is the end of law. இயேசு கிறிஸ்து Lord Jesus Christ, நியாயப்பிரமாணத்துடைய முடிவாய் இருக்கிறார். He is the conclusion and end of law. நியாயப்பிரமாணத்தை எப்படி இயேசு முடித்தார்? How did Lord Jesus Christ end or conclude? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது As we read Ephesians chapter 2 verse 15, எல்லா சட்ட திட்டங்களையும் by all promulgations and the ordinances, அந்த படிங்க. சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே அல்லாவிட்டால் சிலுவையிலே அதை ஒழித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறார். it is mentioned that He abolished in His flesh, which is the cross, all the ordinances and the commandments. நியாயப்பிரமாணத்தில் சில சட்ட திட்டங்கள் உண்டு. There are certain ordinances in commandments. இந்த ஆளு செத்தவனை தொட்டிருந்தா If this man has touched the one who is already dead, இவரை தொட்டவன் அவனை தொட்டவன் அவனை தொட்டவன் எல்லாரும் தீட்டுப்பட்டவன். continuously the persons, any number of people who touch him get defiled. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமானவர்களே, ஏதாவது வீட்டுல ஒரு பாச்சா செத்து போச்சுன்னா அன்னைக்கு அந்த வீட்டுல எடுக்கிறவங்க அத்தனை பேரும் தீட்டுப்பட்டவங்க. Beloved, if a cockroach is dead in a particular house and all the people who exist in that particular house are considered to be defiled, then கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to அவங்க God. தங்களை சுத்திகரிக்க வேண்டிய சில முறைகள் உண்டு. And there are certain ways by which they have to cleanse themselves. ஆகவே எபிரேய நிருபக்காரர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், That's the reason why what does the Hebrew writer say? இந்த நியாயப்பிரமாணம் எதுவரைக்கும் என்று சொல்லுகிறார். He says as to how long this law continues. இதற்கு ஒரு சீர்திருத்தும் காலம் இருந்தது. He says there is also a time of reformation. நீங்கள் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது When you come to the Hebrews chapter 9, 9ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனத்திலே as we read verse 10, இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் these are kept for a time of reformation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த சீர்திருத்தல் கொண்டு வந்தது யார்? Who is that which brought this reformation? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. That was none but Lord Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எப்படி அவர் சீர்திருத்தவாதியாய் விளங்கினார் என்று நமக்கு நிரூபிக்க முடியும்? How is that we can strongly say that he was the reformer? இப்ப நியாயப்பிரமாணத்தில் உள்ள பலவீனங்கள் அந்த குற்றங்கள் அதெல்லாம் சீர்திருத்தத்துக்கு இயேசுபட்ட பாடு போய் கேட்டாதான் தெரியும். வேதத்தில் இருந்து சில காரியங்களை எடுத்து தர்றேன். If you were to ask about the law and all, you have to go and ask Jesus. But as to how did he become a reformer, I can give explanation through the scripture. அதாவது நியாயப்பிரமாணத்தில் ஒன்று என்னன்னு கேட்டால் ஓய்வினாலே ஆசரிக்கணும். One of the commandments of the law is that one must observe the day of Sabbath. கிறிஸ்தவ சகோதரர்களே எல்லாரும் கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்க. Brothers of Christianity, listen to me carefully. ஏழாம் நாள் ஓய்வு நாட்காரர்கள் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளுங்க. You have to understand as to whether the seventh day is a Sabbath day at all. அதாவது ஓய்வு நாளை ஆசரிக்கிறது நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு சட்டம்.
It is the ordinance of the law in which it is said that the day of Sabbath, the seventh day, need to be observed. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது As we read Exodus 31 verse 5, அதே அதிகாரம் 35:2லையும் படிக்கிற நேரத்தில் same verse 35 verse 2, அங்கே நியாயப்பந்த ஓய்வு நாளை மீறுகிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். he that transgressed the day of Sabbath is worthy to be killed. அப்படியே ஓய்வு நாளை மீறினவன் கொலை செய்யப்பட்டும் இருக்கிறான். And also in like manner, the one who transgressed the day of Sabbath was also smitten. என்னாகும் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது The book of Numbers chapter 25 verse 12, ஓய்வு நாளில் அப்பாவி மனுஷன் வரவு வரைக்கிட்டு இருந்தான். there was an innocent man who was collecting firewood on a Sabbath day. இன்றைய மாதிரி கரசனோ அன்றைக்கு கியாஸோ ஒன்னும் இல்ல, அதனால பாவம் வரவு வரைக்க போயிட்டான். Just as we have all the amenities such as kerosene and the liquid gas, he did not have, therefore he had gone to collect firewood. அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க, பிடிச்சு மோசே ஆரோன் என்பவரிடத்துல கொண்டு வந்தாங்க. They found him red-handed as he was collecting firewood. He was then immediately brought to Moses and Aaron. அவங்க ஐயோ நான் ஒண்ணும் செய்யக்கூடாது எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஒதுங்கிட்டாங்க. ஆண்டவரிடத்துல இருந்து உத்தரவு வருகிறது வரை அவனை கொண்டு காவல்ல கொண்டு வச்சாங்க. They said, we do not know as to what to pronounce as verdict against him, therefore let us put him in the prison until we get a word from God. ஆண்டவர் சொன்னார், God said, அவனை கல்லெறிஞ்சு கொன்றுங்கன்னார். he need to be stoned to death. அவ்விதமாக அவன் கல்லெறியப்பட்டு கொல்லப்பட்டான். In that very manner he was stoned to death. பிரமாணம் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. That way the law was confirmed. இந்த காரியத்தை பவுல் எபிரேயருக்கு எழுதுகிற நேரத்தில் As Saint Paul was writing the same matter to Hebrews, அவர் அந்த நியாயப்பிரமாணம் உறுதிப்படுத்தப்பட்ட காரியத்தை விளக்கி கூறுகிறார். he was explaining as to how this particular law was confirmed. ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க எபிரேயர் 2:2. Hebrews chapter 2 says that against all the word of God and of all the law, the word of God was confirmed against all unrighteousness. அந்த வசனம் உறுதிப்படுத்தப்பட்டது. That particular word was confirmed. எப்படி உறுதிப்படுத்தப்பட்டது? How that word was confirmed? அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவன் மேல் தண்டனை நிறைவேற்றி அதை உறுதிப்படுத்தி இருந்தது. By accomplishing the judgment upon that very person who transgressed law, this law was confirmed. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த நேரத்தில் But when Lord Jesus Christ came, அவர் இந்த நியாயப்பிரமாணம் இந்த ஓய்வு நாளை கைக்கொள்ளல. he did not observe this day of Sabbath. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதுதான் யூதர்களுக்கும் இயேசுவுக்கும் பிரச்சனையா இருந்தது. This was the very bone of contention between Jesus and Jews. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மர்க்குலின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது As when we come to Mark's Gospel chapter 3, அங்க இயேசு ஓய்வு நாளிலே செய்த வேலையை பற்றி நாம் படிக்கிறோம். there we notice certain things that the Lord Jesus performed on the Sabbath day. 3ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்தில் படிங்க. Mark's Gospel chapter 3 verse beginning from 1. மறுபடியும் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். நல்ல ஆட்கள் பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய நேரத்தில் ஒன்றும் பேச மாட்டாங்க. வாயை மூடிட்டு கம்முன்னு கப்பு சுப்புன்னு உட்கார்ந்திருப்பாங்க. They are very prudent. In the place where they ought to open their mouth and speak, they would not, but they would keep mum. ஓய்வு நாளிலே ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நல்லது? Whether to save life or to kill it on the day of Sabbath, which in your discretion is right? என்று கேட்டுக்கொண்டு சூம்பின கையுடனே பார்த்து கையை நீட்டுறான். Say, asking them so, he said unto a person who was with a withered hand, stretch forth your hand. அவனுடைய கை மறுகையை போல சொஸ்தமாயிற்று. And his hand has become as old as the other hand was. சூம்பின கையை உடையவனை அவர் ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினார். He healed the person who was with a withered hand on the Sabbath day. 18 வருஷம் நிமிரக்கூடாதான கூனியை என்னைக்கு சொஸ்தமாக்கினார்? When did Lord Jesus Christ heal that lady with a hunchback for about 18 years? லூக்கா 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் முடிய படிக்கிற நேரத்தில் As we read the gospel according to Luke chapter 10 verses beginning from 13 to 18, ஓய்வு நாளே சொஸ்தமாக்கினான் சொல்லி இருக்கிறார். it is mentioned that the Lord Jesus healed him on the day of Sabbath. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அவங்க இடத்துல? If that is the case, unto them what did Jesus say? மாடு ஒன்னு குழியில விழுந்தா அன்னைக்கு தூக்கி விட மாட்டேன். If your ox has fallen into a pit, would you not lift it up? ஆடோ மாடோ ஒரு குழியில விழுந்து அது கீழ விழுந்தா கையால் ஒடிஞ்சா தூக்கி விட மாட்டியா நீ? If a goat or a cow has fallen into a pit, would you not stretch forth your hand to lift that up? ஆட்டு மாட்டுக்குள்ள மதிப்பு கூட மனுஷனுக்கு இல்லையா? Do you not have the respect for man that you have unto the animals? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Praise be to God. பிரியமானவர்களே, Beloved, நியாயப்பிரமாணத்தில் விசேஷித்தவளாகிய நீதி, இரக்கம், அன்பு, விசுவாசம் இதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் பிரமாணத்தினுடைய நுனியை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். the speciality and the significant aspects of the law, which are righteousness, mercy, grace and kindness, they have forsaken all these things, but they have held to all those things which are of no great value. இன்னும் அநேக சந்தர்ப்பங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஓய்வு நாளை குறித்து தம்முடைய அந்த நாட்களில் வேதபாரகரோடும் பரிசேயரோடும் சதுசேயரோடும் அவர் போராடுவதை குறித்து வேதம் சொல்லுகிறது. On several other occasions in which Lord Jesus Christ confronted with Pharisees and the Sadducees is what mentioned in the word of God concerning the day of Sabbath. முதலாவது என்ன சொன்னேன்? But what did I tell you in the beginning? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that Lord Jesus Christ is the end of law. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நியாயப்பிரமாணத்தை தம்முடைய சரீரத்திலே இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். The Lord has fulfilled law in his body. காலம் நிறைவேறின போது, At the time when sin was fulfilled, அவர் ஸ்திரீரத்தில் பிறந்தார் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக. in order that the law may be accomplished, he was born of a woman. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அழிக்கும்படியாக வரவில்லை. Lord Jesus did not come to destroy law, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி but after accomplishing law in his life, Jesus ஒரு Christ, சீர்திருத்தத்தை உண்டாக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். in order that he would bring about a reformation, did Jesus Christ come to this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகவே நியாயப்பிரமாணத்திலே மேன்மை பாராட்டுகிற ஒரு மனிதன், Therefore, if at all there is any man who boasts about the law, அவன் கிருபையில் இருந்து விழுந்திருக்கிறான் பவுல் சொல்லுகிறார். Paul says that he has already fallen away from grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து Lord Jesus Christ, by coming into this world, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி after accomplishing law, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு இருந்தவர்கள் யாவரையும் விடுதலையாக்கி delivered all those people who were bound by the curse of the law, சட்டதிட்டங்களை உரிந்து கொண்டு and he destroyed all ordinances and commandments, அவைகளை சிலுவையின் மேல் ஆணியடித்து and he smote them upon the cross of Calvary. வெற்றி சிறந்தார். It is there he emerged victorious. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். He became victorious on the cross. ரோம் அரசாங்கத்துடைய முத்திரையை உடைத்துக் கொண்டு He broke away the seal of the Roman Empire, எல்லா சட்டதிட்டங்களையும் தாறுமாறாக்கிக் கொண்டு and he confused all ordinances and the commandments. மனிதன் தேவ சமூகத்தில் பிரவேசிப்பதற்குள்ள வழியை திறந்து After opening the way that man would enter into the place and the presence of God, ஐத்துவிட்டு மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிதாவினிடத்திலே இயேசு போயிருக்கிறார். destroying everything, he has reached into the most holy place. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவு. Lord Jesus is the end of law. அவர் நியாயப்பிரமாணத்தை சீர்திருத்தும்படியாக வந்தார். In order that he would reform, law came, நியாயப்பிரமாண காலம் முடிந்தது. and the dispensation of law had come to an end, தூதர்களின் காலம் நிறைவேறினது. and the dispensation of angels was accomplished, மனசான பாவமறிய காலம் முடிந்தது. and the dispensation of innocence was also finished, மனசாட்சியின் காலம் முடிந்தது. and the dispensation of conscience came to an இயேசு end. கிறிஸ்து மூலமாய் நியாயப்பிரமாணமும் நிறைவேறினது. Through Lord Jesus Christ also the dispensation of conscience has come to an end. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான தேவ ஜனங்களே, Beloved people of God, தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குங்கள். tremble at the word of God. அது சீக்கிரத்தில் Very soon இவை எல்லாவற்றுக்கும் மாற்றங்கள் உண்டாக போகிறது. there will be a change for all these things. வரப்போகிற நாட்களிலே நான் உங்களுக்கு இதை தெளிவாய் சொல்லுவேன். In the days to come, I will explain these things rather clearly. The தேவனுடைய ஆவியானவர் இந்த ஏரியாவில் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். Spirit of God is moving in the. எல்லாரும் கொஞ்ச நேரம் கூட கால்களை மடக்குங்கள். Let us all fold our knees. தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு முழங்கால இருங்கள். All the people of God be in one accord and be on your knees. அவருடைய வசனத்துக்கு நடுங்குங்கள். Let us tremble at His word. வசனத்தை எதிர்க்காதீர்கள். Do not resist His word. வசனத்துக்கு நடுங்கி ஆண்டவரே வசனத்தின்படி ஜீவிக்க எனக்கு உதவி செய்யுமையா. But trembling at His word, beckon at the Lord. Lord, help me to lead my life according to your word. காலங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. Wow, the time is being fulfilled. நியாயப்பிரமாண காலம் முடிந்தது. The dispensation of law has come to an end. பின்பு ஒரு இடைக்காலம் உண்டு. Then comes there is a time of transition. அது யோவான் ஸ்நாபகனும் இயேசுவும் சேர்ந்து கிரியை செய்தான And காலம். that is the time at which John the Baptist and Jesus Christ worked together. அந்த காலத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு உலகத்துடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்தார். It is only in that dispensation Lord Jesus Christ took away all the sins of the whole world. வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே நமக்காக தூங்கினார். And for you and me He died between the heavens and the earth. அவருடைய கடைசி சொட்டு இரத்தமரையும் மனுக்குலத்துக்காக கொடுத்தார். He shed the last drop of His blood for the cause of redemption of mankind. அவரே வார்த்தை, He is the word, அவரே ஜீவன், and He is life, அவரே பலம், and He
He is strength. அவர்தான் சிருஷ்டிகர். He is the creator. அவரே வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ளவர். And he is the one which has authority both for heavens and அவருடைய earth. நாமத்தில் உன் பாவம் மன்னிக்கப்படுவதாக. In his name shall your sins be forgiven. அவருடைய நாமத்தில் உன் வியாதிகள் சுகமாவதாக. In his name shall your sicknesses be healed. அவருடைய நாமத்திலே உன் குடும்ப பிரச்சனை பரிகரிக்கப்படுவதாக. It is in his name the problems of your family be gone. அவருடைய நாமத்திலே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. In his name shall alone be peace. அவருடைய நாமத்திலே உனக்கு இளைப்பாறுதல் உண்டாவதாக. In his name alone you shall have rest in your life. ஜீவனை கொடுத்த இயேசுவே என் உள்ளத்திலே வாரு வந்து வாயை திறந்து வருவார் சொல்வீர்களா? Open your mouth and would you say once again, oh Lord, who give your life when we come into my life? இயேசுவே அந்த சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே என்னை ஒன்று பரிசுத்தப்படுத்தும் ஐயா என்று வாயால சொல்வீர்களா? Will you open your mouth and say, oh Lord Jesus Christ, through the blood that you shed on the cross of Calvary, come and cleanse me? மனிதனே உன்னுடைய ஆயுசு நாட்களை நீ ஏன் வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய்? Oh man, why thou wasted the days of your life? நீ ஏன் பாவத்திலே முழுகிக் கொண்டிருக்கிறாய்? Why thou you are immersed in sin? நீ வசனத்தை அறிந்திருக்கிறாயே? You are aware of the word. சத்தியத்தை அறிந்திருக்கிறாயே? You are aware of the truth. ஆனாலும் பாவத்துக்கு பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறாயே? Nevertheless you run after sin. சாத்தான் உன்னை விழுங்கிக் கொண்டிருக்கிறானே? Satan is consuming you. இன்றைக்கு மாலை நேரத்திலே Even in this even time. அந்த கல்வாரியிலே மாண்ட இயேசு, And the Jesus who died on the cross of Calvary. அந்த ஜீவனை கொடுத்த இயேசு, That Jesus who gave his life for you. நம்முடைய அந்த ஆணிப்பட்ட கரத்தை உரத்தால் நீட்டுகிறார். He is stretching forth his hand which was pierced by the spikes. நீ அவருடைய கரத்தை ஒன்று தொடுவாயா? Would you touch that hand? ஆண்டவரே என்னை தூக்கி விடும் என்று சொல்லுவாயா? Would you say, oh Lord, lift me up? ஆண்டவரே இந்த குழியிலிருந்து என்னை தூக்கி விடும் ஆண்டவரே என்று உன்னுடைய வாயினாலே சொல்லுவாயா? Would you open your mouth and say, oh Lord, lift me up from this pit? ஆண்டவரே பிரமாணம் என்னை நியாயம் தீர்க்க கூடாது. Oh Lord, this law must not judge me. உம்முடைய இரக்கங்களை நம்பி வருகிறேன். But I come believing and trusting on your எனக்கு grace. இரங்கும் ஆண்டவரே. Oh Lord, have mercy on me. பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. Have mercy on me as I am a sinner. இரத்தத்தை என் மேல் ஊற்றும் ஆண்டவரே. Lord, pour your blood upon me. என் ஆத்துமாவின் பாவத்தை போக்கும் ஆண்டவரே. Oh Lord, cleanse the sin in my soul. எனக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே. Me deliverance. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதாக. Your sins may be forgiven. உன்னுடைய ஆத்துமாவில் விடுதலை உண்டாவதாக. Let there be deliverance in your soul. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். Let's all put your hands up and praise the Lord. தேவ சமூகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Praise the Lord for the presence of God. வாய்களை விரிவாய் திறந்து ஸ்தோத்திரியுங்கள். Open your mouth widely and praise God. கர்த்தருடைய கரம் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறது. The hand of the Lord is touching you. இந்த நேரத்தில் Even now, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து from the bottom of your heart, யார் அவரை நோக்கி அபயமிடுகிறார்களோ, whomsoever shout and cry unto him, யாருடைய இருதயம் நொறுங்குகிறதோ, whose heart is broken, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று யார் கூப்பிடுகிறார்களோ, whomsoever cries saying, oh Lord, save me, அவர்களுக்கு உதவி செய்யும்படி in order to help such souls. தேவனுடைய பிள்ளையே கர்த்தருடைய கரம் உனக்காய் நீட்டப்பட்டிருக்கிறது. Oh, ye child of God, the hand of God is stretched forth for you. அவருடைய கரத்தை பிடித்துக் கொள். Hold fast unto his hand. கர்த்தருடைய கரத்தில் நாம் சமர்ப்பிப்போம். Let us commit ourselves into the hand of the Lord.